இந்த யுக்ரைன் இந்த மாதிரி கண்ட்ரில எல்லாம் போயிட்டு மெடிக்கல் இப்போ இங்க வந்து படிக்கணும் ஒரு நார்மலா ஒரு கோட்டால போய் படிக்கணும். அப்கோர்ஸ் ஃப்ரீ சீட்டு தவிர மற்ற எல்லா கோட்டாலும் படிக்கணும் 1.25 கோடி 2 கோடி அப்படி செலவு பண்ணி படிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து பெஸ்ட். அப்கோர்ஸ் இந்தியாவுக்கு வந்தா திருப்பி வந்து அவங்க இது எழுத வேண்டியது இருக்கும், எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். அதை கிளியர் பண்ணாதான் வந்து ஆல் இந்தியன் கவுன்சில் வந்து அவங்களுக்கு அக்ரிகேஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துலயும் நிறைய பேர் வந்து சரி நம்ம 2 விதமான கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து பேரண்ட்ஸோட ப்ரெஷர்ல போய் சரி நம்ம பையனும் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அதெல்லாம் பையனுக்கோ பொண்ணுக்கோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அங்க போய் படிச்சுட்டு திருப்பி ஏதோ டிகிரி வாங்கிட்டு இங்க வரும்போது கோட்டை விட்டுறாங்க. ஸோ இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாம நிறைய பேர் அதுலயும் மாட்டிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொருக்கு வந்து தெளிவா வந்து தே ஹேவ் வெரி பிளான்ட். ஓகே, நான் இங்க போய் படிச்சுட்டு வரேன், ஐ ஹேவ் டு கம் ஹியர், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இங்க கிளியர் பண்ணணும், ஸோ ஐ ஹேவ் டு கோ வித் ஃப்ளோ. ஸோ அதுல கிளியர் பண்றேன். இது வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்து அப்ராட் வந்து பெஸ்ட். ஓகே, அது வந்து நான் சொல்லுவேன். பட் இந்தியன் எஜுகேஷன் அது ஒரு வே ஆஃப், ஏன்னா நம்மளும் யூரோப்பியன் எஜுகேஷன் தான் ஃபாலோ பண்றோம். அதனால வந்து இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நாட் டிஃபரன்ஸ், அவ்வளோ டிவியேஷன் இருக்காது. இப்போ என்ஜினியரிங் மற்ற ஃபீல்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ஜினியரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இந்தியன் எஜுகேஷன் வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். ஆனா அதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஇ முடிக்கிறான்னா அந்த பையன் வந்து மிஞ்சி போனா 5 லட்ச ரூபா, மேக்ஸிமம் 5 lakhs டு எவ்வளவுதான் டொனேஷன் அது இது எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணணும். ஒரு ஹை காலேஜஸ்ல போய் படிச்சாலுமே ஒரு 7 to 8 lakhs தான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 4 years கம்ப்ளீட் பண்ணி பிஇ முடிக்கிறதுக்கு. ஒரு மாஸ்டர் டிகிரி பண்றவனுக்கு அவ்வளவு இருக்காது. ஒரு 1 lakh 2 lakhs மேக்ஸிமம் டு 2 lakhs இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஃபாரின்ல போய் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணணும், அது மேபி யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் பண்ணும்போது 1 year டிகிரி, 1 year. அது யூஎஸ் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா யூஎஸ்லாம் 2 years மாஸ்டர்ஸ் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த கோர்ஸ். 1 yearல இது பண்ணிருப்பாங்க, 2 years. ஆனா அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 1 year நீங்க அங்க முடிச்சுட்டு வரும்போது இங்க இந்தியால வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டான். இதெல்லாம் பிராக்டிகல் ஃபேக்ட். ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ஏஜென்ட் வந்து ஒருத்தர் அனுப்புறாரு, ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புறாருன்னா அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து அவர் பே பண்ற ஃபீஸ்ல 15 to 20% ஆஃப் த ஃபீஸ் வந்து அவருக்கு கிடைக்கும், கமிஷன் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போய் 20 லட்ச ரூபா ஒரு ஒரு கோர்ஸ்க்கு அவர் பே பண்றான்னு வைங்களேன், ஒரு 3 லட்ச ரூபா வந்து மினிமம் ஒரு 3 லட்ச ரூபா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான அவர் கட்டுற ஃபீல் வந்து இந்த ஏஜென்ட்டுக்கு அந்த யூனிவர்சிட்டி கமிஷன் கொடுக்கும். ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோமொபைல் ஒரு ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஆட்டோமொபைல், அப்போ வந்து அவர் ஜெர்மனியில போய் அவர் படிக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெர்மனில வந்து எஜுகேஷன் ஃப்ரீ, 10 பைசா கிடைக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலாந்துல போய் படிங்க, சில யூனிவர்சிட்டி ரொம்ப ரேங்கிங் வைஸ் ரொம்ப கீழே இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து ஆள் கிடைச்சா உனக்கு வந்து நான் 25% கமிஷன் தரேன்னு சொல்லியிருப்பாங்க ஏஜென்சி கிட்ட. ஸோ அந்த யூனிவர்சிட்டியை பத்தி பயங்கரமா பேசுவாங்க. ஏன்னா இங்க இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபாரினை பத்தி தெரியாது, அங்க இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி தெரியாது. ஒரு நிறைய பேர், நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து இந்த ஏஜென்ட் சொல்றதா நம்புவாங்க. ஓ இவர் இப்படி சொல்றாரு, நிறைய பேர் அங்க போறாங்கப்பா, இங்க படிக்கிறாங்க. அது அந்த யூனிவர்சிட்டி வந்து ஆட்டோமொபைலுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா அந்த யூனிவர்சிட்டியில போய் ஒரு எம்எஸ் படிக்க போயிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மத்த யூனிவர்சிட்டியில போனா ஒரு 10 லட்சம் கட்ட வேண்டியது 25 லட்சம் கட்ட வச்சு இந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கமிஷன் கிடைச்சு. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே வந்து ரேங்கிங் வைஸ்ல அந்த யூனிவர்சிட்டி ரொம்ப கீழே இருக்கும். இல்ல அந்த அந்த நாட்டிலேயே வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து அக்ரிகேட் ஐ மீன் ரெகனைஸ் ஆகாம இருக்கும். இது மாதிரி நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி வந்து எஜுகேஷன் வைஸ்ல வந்து நம்ம வந்து ரொம்ப அங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து ஒரு 5 to 10 times. பட் என்னன்னா இதுல 3 விஷயங்கள் இவர் கரெக்டா தில்லி சார் கரெக்டா சொன்னாரு. 3 விஷயங்களா பிரிக்கலாம். என்னன்னா, முதல்ல போறவன் வந்து அவன் கரியருக்காக போறான். நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன படிக்கணும், இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து மேபி அப்ராட்ல செட்டில் ஆகிறேன், இல்லை இந்தியாவில் செட்டில் ஆகிறேன். இது ஒரு கிளியர் கேட்டகரி இருக்கும். செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த எஸ்பெஷலி ஃபார் ஆந்திரா யூபி இந்த பீப்புள்ஸ்லாம் வந்து போறது ஒரு பெருமைக்காக. எப்படின்னா ஒரு கேஸ்ட் பெருமை, இல்லைன்னா வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஆந்திரால இருந்து நிறைய பேர் போறாங்க. நிறைய பேர்னா ஒரு 80% ஆஃப் த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி போவாங்கன்னா, பொண்ணுங்களை அனுப்புனாங்கன்னா எதுக்கு பொண்ணுங்களை அனுப்புறீங்கன்னு கேட்டா, இல்ல அப்பதான் டவுரி கம்மியா, பொண்ணு ஃபாரின்ல இருந்தா டவுரி கம்மியா கொடுக்க முடியும் அப்படின்னு. பையன் எதுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டா அவனுக்கு இங்கிலீஷ்லயும் பேச வராது. ஆனா எப்படியோ ஏதோ திருமணம் பண்ணி வந்திருப்பாங்க. வந்துட்டு அவன் பாத்தீங்கன்னா எல்லாமே பார்ட் டைம் ஜாப்னு ஃபுல் டைம் ஜாபா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து என் பையன் ஃபாரின்ல இருக்கான், இது டிகிரி படிச்சுட்டு இருக்கான், இல்ல வந்து எங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அலைன்ஸை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஆந்திராலலாம் அது காமன். ஆந்திரா இந்த சைட்ல ரூரல் சைட்லலாம் அது ரொம்ப காமனா இருக்கும், டவுரிக்காக, ரெண்டாவது விஷயத்துக்காக. மூணாவது வந்து
ஒரு பெருமைக்காக, ஐயோ பக்கத்து வீட்டுல ஒரு பையன் போயிட்டான், நம்ம பையனும் போகணும், அந்த பொண்ணு போகுது நம்மளும் போகணும், ஒரு பெருமையோ இல்ல ஒரு போட்டியோ, இல்ல அது என்ன ஏதுன்னு தெரியாம கண்ணை மூடிட்டு பிளைண்டா. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பையன் வந்து அங்க ஃபெராரி காருக்கு முன்னாடி எடுத்து ஒரு போட்டோ எடுத்துட்டான்னா உடனே இங்க வந்து Facebookல பார்த்துட்டு அப்போ இப்படிதான் லைஃப் இருக்குமோன்னு போகும். எல்லா கண்ட்ரியும் கிளியரா இருக்கு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 20 வருஷத்துக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைல் வேற, இன்னைக்குள்ள லைஃப் ஸ்டைல் வேற. ஏன்னா எல்லா நாட்டிலயும் வந்து இப்ப என்னன்னா எல்லாரையும் வந்து ஜாப் படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு விசா கிடைக்கும். ஆனா வந்து ஜாப் எல்லாம் அவ்வளவு சுலபத்துல கிடைச்சிடாது. ஓப்பன் டு பி ஃபிராங்க், நான் கட் அண்ட் டவுன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே ஷேர் பண்றேன். என்னன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருக்கவன் படிக்க மாட்டான். நம்ம போய் தான் வந்து வி ஹாவ் டு ஃபில் த கேப்ஸ். அங்க இருக்க என்ஜினியர்ஸ் ஆனாலும் சரி, இல்ல இதானாலும் சரி, எல்லாமே நம்ம தான் படிப்பு நம்ம தான் பண்ணணும். அவன் வந்து உட்காந்துருப்பான். ஆனா இன்னைக்கு வந்து காலம் மாறிடுச்சு. அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூரோப்ல எல்லாம் வந்து தே ஆர் எவ்ரிபடி இஸ். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு இந்தியனுக்கு வந்து ஒரு வேலை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனி வந்து தே ஹாவ் டு கோ வித் லாட் ஆஃப் ப்ரோசஸ். எதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் இந்தியனுக்கு நீங்க வேலை கொடுக்குங்க, இத்தனை 1000 பேர் நம்ம நாட்டுல வேலை இல்லாம இருக்காங்க, நம்ம சிட்டிசன்ஸ் வேலை இல்லாம இருக்கும்போது எதுக்கு நீங்க ஃபாரினருக்கு ஒரு வேலை கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். அதெல்லாம் அவங்க ஃபில் பண்றதுக்கு பதிலா நிறைய பேருக்கு வந்து சரி எதுக்கு நம்ம இது அன்லஸ் he or she has to be specialized in certain field, அதை காட்டினா மட்டும்தான். அதனாலதான் நர்சிங் மெடிக்கல் டேர்ம்ஸ்க்குலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே இருக்கும் அங்க. பயோடெக்னாலஜி, எஸ்பெஷலி ஃபார் பயோடெக்னாலஜி, ஜெர்மன்ல வந்து ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து சில கண்ட்ரீஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஒரு கண்ட்ரில வந்து ஃபேமஸா இருக்கும். ஸோ வாட் ஐ வில் பி சஜஸ்டிங் இஸ் சூஸ் த யூனிவர்சிட்டி வைஸ்லி. நீங்க அதுக்காக இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே கூட இது அச்சீவ் பண்ணிட்டு ஒரு நல்ல கம்பெனில எம்என்சில படிச்சுட்டு அந்த எம்என்சி மூலமா நீங்க வெளிநாட்டுல ஒர்க் பண்றது 1000 times ஃபார் பெட்டர் தேன் ஜம்பிங் இன்டு. ஏன்னா நிறைய பேர் பண்ற விஷயங்கள் என்னன்னா பிஇ படிச்சிருப்பாங்க, ஒரு எம்இ படிக்கிறதுக்காக எம்எஸ் படிக்கிறதுக்காக ஃபாரின் போயிருப்பாங்க, 15 லட்சம் லோன் எடுத்து கட்டியிருப்பாங்க, 5 லட்சம் கையில இருந்து 15 லட்சம் லோன் எடுத்திருப்பாங்க. இந்த 15 லட்சம் படிச்சு முடிச்ச உடனே அங்க வேலை கிடைக்கலன்னு வைங்களேன், தேர் ஃபோர்ஸ் டு கம் பேக் டு இந்தியா. நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க படிச்சு முடிச்ச உடனே யூ ஹேவ் டு கோ பேக் டு இந்தியான்னு இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல வந்து இந்தியாவுக்கு வந்துருவாங்க. இப்போ இப்போ கொஸ்டின் என்னன்னா 15 லட்ச ரூபாய்க்கு நீங்க மாசம் வட்டி கட்டணும். ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜா போடுறேன், 65,000 நீங்க கட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வந்து 1 lakh சேலரியில இருக்கும். இந்தியாவில நீங்க எம்எஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு நிறைய சில கம்பெனி சொல்லுவான், சாரி உங்க எம்எஸ் வந்து ஈக்குவலன்ஸ் எம்இக்கு ஈக்குவலன்ஸ் வாங்கணும்னு சொல்லுவான். அப்போ எம்இ ஈக்குவலன்ஸ் வந்து ஆல் இந்தியன் கவுன்சில் ஆஃப் போர்ட்ல ஏசிடியில் வந்து கொடுக்க மாட்டான். 1 year டிகிரினா கொடுக்க மாட்டான். 2 year டிகிரினா கொடுப்பான். 1 year டிகிரினா கொடுக்க மாட்டான். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேர் அதுல அடி வாங்கிடுவாங்க. சரி ஓகே, அஃப்கோர்ஸ் சில ஐடி கம்பெனிஸ் ஆர் சம் கம்பெனிஸ்குள்ள போய் ஜாப் வாங்கினாலும் எடுத்த உடனே யாரும் 1 lakh பே பண்ண மாட்டாங்க. தே வில் கோ ஃபார் 30,000 or 40,000 or 60,000 பே பண்ணுவாங்க. அப்போ நீங்க வாங்குற சம்பளம் உங்க கரெக்டா வந்து லோனுக்கே இதாகும். ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அசட்ஸ் இது பண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு கடன் அடைக்கிறதுக்கு நிறைய வருஷம் ஓடுறாங்க. ஸோ யூ ஹாவ் டு பிளான் எக்ஸாக்ட்லி வாட் ஃபார் யூஆர் கோயிங் டு அப்ராட், வாட் ஃபார் யூஆர் கோயிங், என்ன டிகிரி, எந்த யூனிவர்சிட்டி, எல்லாமே ஒரு கிளியர் பிளானிங் இருந்துச்சுன்னா யுவர் லைஃப் வில் பி சேஃப்ட். நல்ல யூனிவர்சிட்டியில போய் அந்த பர்டிகுலர் கோர்ஸை படிச்சுட்டு அங்கேயே வந்து கேம்பஸ் கிடையாது, பட் அங்கேயே வந்து கரியர் ஆஃபீஸரை போய் பார்த்து யூ வில் கெட்டிங் டு ஸ்மால் ஜாப்ஸ் ஏதாவது உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா your future is safe. Or else இன்னொன்று வந்து காமன்வெல்த் இது மாதிரி சப்போஸ் எனக்கு எப்படி சார் வேற இவ்வளோ பே பண்ண முடியாது, பட் வாட் இஸ் அதர் சோர்ஸ் ஆஃப் வே டு ஸ்டடி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ. காமன்வெல்த்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா யூகேல வந்து ஒரு காமன்வெல்த் ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் 89 கண்ட்ரிஸ் வந்து அதுல பார்ட் ஆஃப் த திங். எல்லாமே ஃப்ரீயா போய் படிக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன்னா நீ டாக்டரேட் படிச்சாலும் சரி, மாஸ்டர்ஸ் படிச்சாலும் சரி, பேச்சுலர் படிச்சாலும் சரி, என்ன வேணாலும் நீங்க படிக்கலாம். ஒரு பைசா இல்லை. உங்க தங்குறது முதல் எல்லாமே கொடுத்துருவான். ஆனால் படிச்சு முடிச்ச அடுத்த நிமிஷம் யூ ஹாவ் டு கோ பேக் டு யுவர் கண்ட்ரி. நீங்க ஆனா ஜென்மத்துக்கும் திருப்பி அந்த கண்ட்ரில போய் வேலைக்கு நீங்க போக முடியாது. நீங்க உங்களுக்கு எஜுகேஷன் தருவோம், நாலேஜ் தருவோம், பட் உங்க கண்ட்ரிக்கு போய் நீங்க வந்து வேலை செய்யணும். ஸோ இதுதான் அதோட பேஸ். காமன்வெல்த் ப்ரோக்ராம் வந்து ஆல்மோஸ்ட் thousands ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க ஃபாரின். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒரு பைசா செலவு இல்லாம ஃப்ரீயா போய் படிச்சுட்டு வர்றதுக்கு. அப்புறம் ஸ்பான்சர்ஷிப் அண்ட் ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஆஃபர் இருக்கு. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் இப்போ பிஹெச்டி பண்றவங்கலாம் கைடு அந்த ஸ்பெஷலைசேஷன்ல ப்ராப்பர் கைட் கிடைச்சதுன்னா அவர் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். ஃபுல்லா 100% ஸ்பான்சர்லயும் போய் நீங்க பிஹெச்டி பண்ணிட்டு ஈவன் உங்க போஸ்ட் டாக்டரேட் ஆர் சம்திங் யூ கேன் கோ வித் ரிசர்ச். பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அங்க போய் அப்படி செட்டில் ஆறாங்க. தேர் கெட்டிங் ஸ்பான்சர்ஷிப் அண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிட்டு அங்கேயே போய் ரிசர்ச் ஆர்என்டில போய் ஒர்க் பண்ணிட்டு அந்த மாதிரி போறாங்க. ஈவன் ஜெர்மனில ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த எஸ்பெஷலி கார் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேர் ஆல்சோ கோயிங் இன் தட் வே. யா, ஸோ தீஸ் ஆர் திங். ஆஸ் நீங்க எல்லாம் பேசுங்க, அதுக்கப்புறம் நான் ஐ வில் கண்டினியூ. தேங்க்யூ சார். யா, தேங்க்ஸ் ஃபார்
ஓகே, தேங்க்ஸ் பனியன் சார். இப்போ ஓகே, ஒரு கொஸ்டின் இப்போ அது சார்ந்த ஏதாவது பதில் இருந்தா சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டோ ஒரு இந்திய ஸ்டூடெண்ட்டோ எந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு சூழல், சரியான சூழலோ, அதே மாதிரி படிக்கும் போது ஒரு பார்ட் டைம் ஜாப்போ இல்லை வந்து வேற மாதிரி அவங்க அந்த ஏர்னிங்கை வந்து அவங்களுடைய செலவுகளை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறமான விஷயங்கள் இருக்கிற ஒரு கண்ட்ரிஸ், எந்தெந்த கண்ட்ரிஸை சூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அப்ராட் ஸ்டடீஸ்ன்ற சூஸ் பண்ற விஷயங்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம முன்னாடியே பார்க்கணும், சரியா இருக்கும். இப்போ நீங்க ஆல்ரெடி டெல்லி சாரா இல்லை டெல்லி சாரா யாரா சொன்னாங்க, அது கரெக்டாக தெரியல. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு ஜெர்மன்ல வந்து அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஃபீஸ் கம்மியா இருக்கு பட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க அங்க அந்த கன்சல்டன்சி அங்க கொடுக்க மாட்டாங்க, மற்ற கண்ட்ரில வந்து மாத்திட்டுரும் அவங்க பெனிஃபிட்டுக்காக அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம சூஸ் பண்றதோ இல்லை வந்து மற்ற விஷயங்களை பத்தி கிறிஸ்டினா இல்லை தில்லி யார் அது சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பா பேசலாம். தேங்க்யூ. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறச்சோ முதல்ல நீங்கள் எந்த நாடு சூஸ் பண்ண முடிவு பண்ணணும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, பீட் சுவிட்சர்லாண்ட் ஆகட்டும், இல்லை இட்டாலி ஆகட்டும், இல்லை நெதர்லாண்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் எந்த நாடு சூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் க்ரௌண்ட் ஒர்க் இன் த சென்ஸ் நீங்கள் கற்றுக்க போகிற மாஸ்டர்ஸ் வந்து ப்ரோக்ராம் வந்து இங்கிலீஷில் இருக்கும் ஃபார் ஷுவர். ஆனால் ஒரு டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த மொழி கற்றுக்கணும். அது நம்ம சென்னையிலையும் சரி எல்லா இடத்துலையும் இப்போ ஆன்லைன்லலாம் கோர்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு கடையில் கேட்குற அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் ஒரு டே டு டே லைஃப்க்கு, சரிங்களா. அண்ட் ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போது பின்னிங் கரெக்டாக சொன்னார். நீங்கள் ஒரு கன்சல்டன்சி வழியாக போகணுன்னு அவசியமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கன்சல்டன்சி இருந்தாங்க. இப்போ வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொட்டி இருக்குது. இந்த சென்ஸ் அஃபிஷியல் வெப்சைட். உதாரணத்துக்கு இப்போ ஜெர்மனியில் படித்தா எனக்கு தெரியும், ஜெர்மனியில் வந்து dat.de/idpன்னு ஒரு வெப்சைட்டே இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு எனக்கு உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் நீங்கள் சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா அந்த கோர்ஸோட சிலபஸ் முதற்கொண்டு ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் முதற்கொண்டு எல்லா சிலபஸும் வரும். அந்த யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது அந்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு சராசரியாக அந்த ஊரில் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு முதற்கொண்டு டாப்பாக போட்டுருவோம். ஃபீஸே கிடையாது. இதுதான் எனக்கு யூரோப்பில் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா பல யூனிவர்சிட்டியில் இது இருக்குது. நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த ஃபீஸ் இல்லாதனால, அதாவது நீ இந்த நாடான்னு எந்த நாடான்னு படிப்பை பொறுத்தவரை நான் இங்கே எல்லாருக்குமே நாங்கள் சமமாக தான் பார்ப்போம், படிப்பு கல்வியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கொள்கையில் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆனால் இங்கே வந்து நான் பெரும்பாலும் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, வெளிநாட்டிலேருந்து வராங்க. அது நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, பீட் பாகிஸ்தான் ஆகட்டும், இல்லை ஸ்ரீலங்கா ஆகட்டும், இல்லை அந்த பக்கம் ஈஜிப்ட் ஆகட்டும், இல்லை வேறு எங்கே நாட்டில் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது நெட்ஒர்க்கிங் ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போது நம்ம பேச்சுலர்ஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் எத்தனை வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூலாம் கிடையாது. நீங்கள் தான் அப்ளை பண்ணி இது பண்ணணும். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல நெட்ஒர்க்கிங் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கச்சுவே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த அந்த உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் உதாரணம் சொல்லணே. இப்போ நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன். அப்போ அந்த மிஷின் லேர்னிங் அப்போ நான் இருக்கிற ஆல்ரெடி அந்த ப்ரொஃபஸர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் மெயில் பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு 6 மாதம் சும்மா ஒரு இன்டர்ன் போய் அந்த தொழிலை கற்றுக்கிறது. தொழில் இந்த சென்ஸ் அந்த கான்செப்டை முதல்ல கற்றுக்கிறது. அது கற்றுக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லேபில் இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு பழக்கம் ஏற்படும். அதுதான் உங்கள் நெட்ஒர்க்கிங் ஸ்லோவாக. அப்புறம் அவங்க மூலமா இவனு தெரியும், இவங்க மூலமா தெரியும். அந்த நெட்ஒர்க் வந்து நம்ம நாளைக்கு உங்களுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை மேலே எதனா ஒன்று படிக்கணும் ஸ்பெஷலைஸ் பண்ணாலும் சரி, அந்த நெட்ஒர்க் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானோம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் நெட்ஒர்க்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். செலக்டிங் த யூனிவர்சிட்டி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த யூனிவர்சிட்டி வந்து என்ன சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதோ இல்லை ஃபீஸே இல்லாத யூனிவர்சிட்டியே பாருங்கள். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பொறுத்தவரை இந்த ரேங்கிங்லாம் கிடையாது, இந்த டாப் 1 டாப் 2லாம் கிடையாது, எல்லா யூனிவர்சிட்டியும் ஒன்று. மூணாவது வந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப் வந்து சில பேர் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்ப்பாங்க, இல்லை கம்பெனியில் வேறு எதனா போய் வேலை பார்ப்பாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் படிப்பு துறையிலே சார்ந்து இருக்குது. ரிசர்ச் ஃபார் உதாரணத்துக்கு நீங்கள் மாஸ்டர்ஸ் இன் ஆட்டோமொபைல் படிக்கணும்னு வச்சுங்களேன், அந்த ஆட்டோமொபைலில் வந்து ப்ரொஃபஸர் வந்து அவர் தனியாக லேப் குரூப் மாதிரி வச்சுருந்தேன்னா அவங்க ஒரு கிட்ட கிடைச்சாரு, இந்த மாதிரி குரூப்பில் இருக்குது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஒரு மாதம் எனக்கு பே பண்ண முடியுமானா, அது பேர் ஸ்டூடெண்ட்ஷிப்னுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் வந்துட்டுனா உங்களுக்கு மாதம் ஒரு 400 euros என்னமோ வரும், விச் இஸ் சஃபிஷியன்ட் எனஃப் டு ரன் யூ பேசிக் எக்ஸ்பென்சஸ் பெர் மந்த். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதே ஃபீல்டில் உங்களுக்கு கற்றுக்கின மாதிரியும் ஆச்சு, உங்கள் ஃபோக்கஸும் செதறாது. ஏன்னா நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்லாம் போய் வேலை பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி வேலை பார்ப்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கொத்தடிமையோட கேவலமாக நடத்துவாங்க. குறிப்பாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. 6 மணி நேரம் வேலை பார்த்து குடிக்க தண்ணி கூட தர மாட்டாங்க, அந்த ரேஞ்சுக்கெலாம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் போய் ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிறது வந்து கொடுமை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபீல்ட்லேயே ஒரு ப்ரொஃபஸர் கீழே உங்கள் ஃபீல்ட்லேயே ஒரு ஃப்ரீலான்சர் மாதிரி எதனா ஜாப் கிடைக்கிறது தான் சால சிறந்தது. இதான் என்னோடது. மேபி கிறிஸ்டி கேன் ஆட் மோர் டு இட் ஆர் பில்லியன். தேங்க்ஸ். கண்டிப்பா சார், திலீப்.
தேங்க்ஸ் பிரிட்னா ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ இதுல ஏதாவது நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் தேங்க்ஸ் ஹோஸ்ட். டில்லியும் பின்னலும் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க. நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும். ஜெர்மனி யூனிவர்சிட்டியில் டியூஷன் ஃபீ வந்து கம்மினா நீங்கள் அப்படியே கையை விசிட்லாம் வந்து வர முடியாது. நீங்கள் வந்து ஒரு பிளாக் அக்கௌண்ட்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து உங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸ்லாம் நீங்கள் வந்து அதில் வந்து பேலன்ஸ் வந்து காமிக்கணும். எப்போனா உங்கள் ஸ்டூடெண்ட் வீசா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது, அட்மிஷன் கிடச்சி நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசா அப்ளை பண்ணும்போது இந்த பிளாக் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். பிளாக் அக்கௌண்ட்னா பர் மந்த் வந்து அரௌண்ட் 800 அந்த மாதிரி வந்து லிவிங் காஸ்ட் வந்து இருக்கும் ஜெர்மனியில். அது வந்து எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் வந்து இங்கே படிக்க போகிறீங்களோ அவ்வளோ மந்த்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த பிளாக் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். அது இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வீசா வந்து கொடுப்பாங்க. அந்த பிளாக் அக்கௌண்ட் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு மந்த்லி அந்த 800 யூரோ வந்து உங்கள் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. அது வந்து இந்த பிளாக் அக்கௌண்ட் வந்து இன்னொரு பேங்க்கில் இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த சேம் பேங்க்லேயே நீங்கள் உங்களோட நார்மல் ஸ்பெண்டிங் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கலாம். அவங்க அந்த 800 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் உங்களோட ஸ்பெண்டிங் எக்ஸ்பென்ஸாக வந்து இருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட் நான் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மோர் ஓவர் இங்கே டியூஷன் ஃபீ அப்படியே ஜீரோலாம் கிடையாது. மினிமல் டியூஷன் ஃபீ வந்து இருக்கும். பர் செமஸ்டர் 100 யூரோ 200 யூரோ அந்த மாதிரி வந்து இருக்கும். மோர் ஓவர் இங்கே வந்து நான் ஜெர்மனியில் என்ன நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, இங்கிலீஷில் டாட் டிகிரிஸோட ஜெர்மன் டாட் டிகிரிஸ் வந்து நிறையா அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ், ஒரு 1 இயர் 2 இயர் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஜெர்மனியில் வந்து படிக்கிறதுல வந்து இன்னும் ஈவன் மோர் ஒர்த் லேர்னிங் இன் ஜெர்மன். ஸோ நிறையா பேர் வந்து நிறையா இந்தியன்ஸ்லாம் இப்போ பேச்சுலர்ஸே வந்து ஜெர்மனியில் வந்து படிக்கிறாங்க. 12th முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இங்கே வந்து படிக்கலாம். அது கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது பேச்சுலர்ஸ் படிக்க. என்னன்னா நீங்கள் வந்து லாங்குவேஜ் ஸ்டடி விசானே ஒன்று வந்துருக்கு. நீங்கள் இங்கே வந்து ஜெர்மன் கூட வந்து கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸோ நீங்கள் எப்படி வேணால் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. இப்போது வேலைக்கு கூட ஜெர்மனியில் வந்து அது என்ன விசா டீல் அது ஜாப் சீக்கர் விசான்னு ஒன்று இருக்கு. ஜாப் சீக்கர் விசா அப்படின்னா ஒரு 6 months வந்து உங்களுக்கு விசா வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அந்த 6 month விசாவில் நீங்கள் இங்கே வந்து கூட நீங்கள் வந்து வேலை தேடலாம். ஸோ ஜெர்மனி வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜாப் சீக்கர்ஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா வென் கம்பேர்ட் டு UK ஆர் US அங்கெல்லாம் டியூஷன் ஃபீலாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து வெரி பிக் ஓவர் ஹெட்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த லோன்லாம் வந்து ரீபே பண்ண. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யூரோப் எஸ்பெஷலி வந்து இட்டாலியோ ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ ஸ்வீடன் ஃபின்லாண்டில் கூட முன்னாடி டியூஷன் ஃபீ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ கொஞ்சம் மினிமல் லெவலில் தான் வந்து இருக்குது டியூஷன் ஃபீ. ஸோ இதில் என்ன ஒரே ஒரு டவுன் சைடாக நம்ம ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம். நம்ம வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ஒர்த் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் நான் வந்து ஆட் பண்ண யோசிச்சேன். தேங்க்யூ. ஜஸ்ட் ஒன்று தான் பிரச்சனை சொன்ன ஒரு சின்ன பிரச்சனை 100 யூரோஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் இல்லை, அது சோஷியல் கான்ட்ரிபியூஷன். அது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ட்ராவலுக்கு டியூஷன் ஃபீஸ் இல்லை டியூஷன் ஃபீயும் இருக்குது தில்லி சில யூனிவர்சிட்டியில் பர் செமஸ்டர் 100 யூரோ கூட வந்துருக்கு. மினிமலாக தான் வந்து இருக்கு ஆன் த டாப் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகே, நான் 200 யூரோ கட்டினேன். அது ஒன்ஸ் இன் 6 months ஒரு செமஸ்டருக்கு மட்டும்தான். ஓகே, அது வந்து டியூஷன் ஃபீஸ்க்கு நில்லு. பட் ஆமாம், அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அண்ட் ரெண்டாவது, நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் 1.5 வருஷம் உங்களுக்கு தருவாங்க. 1.5 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குது வேலை தர்றதுக்கு. நீங்கள் படித்து முடிச்சோடனே உடனே உங்களை வெளியே தள்ள மாட்டாங்க. ஸோ நீங்கள் படித்து டிகிரி முடிச்சதுக்கப்புறமா 1.5 years யூ ஹேவ் டு சர்ச் யுவர் ஓன் ஜாப் விச் இஸ் மோர் தென் எனஃப். வாங்க டேங்கோ கூட சொல்லுவார். டேங்கோ ஒன்று ஆச்சுலன்னா அவரும் ஜெர்மனியில் அந்த 100 யூரோஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். அதை தாண்டி தனியாக நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டணும் 65 யூரோ 75 யூரோ. ஸோ டியூஷன் ஃப்ரீ இல்லை கேன்சல் பண்ண. நான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் படிக்கும் போது கட்டினேன் 500 யூரோ டியூஷன் ஃபீ ப்ளஸ் 100 யூரோ கட்டினேன். அதுக்கப்புறம் 2000 எப்பயோ வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ அதனால 100 யூரோஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கட்டினேன். ஸோ இதுதான் சொல்ல வந்தேன் மெயினாக. ஓகே சார், ரொம்ப நன்றி. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி அந்த ஃபினான்ஷியல் ரிக்வயர்மெண்ட் எப்படி இருக்கும் இப்போ அப்ராட் ஸ்டடீஸ்ல, அதாவது ஸ்காலர்ஷிப்போ இல்லை லோனோ, அதை பத்தி ஏதாவது விஷயங்கள் இருந்தா. ஸோ அதே போல என்ன மாதிரி மேஜர் கோர்சஸ் வந்து வெளிநாடுகளில் போய் நம்ம பசங்க படிக்கிறாங்க இப்போ ரீசெண்டா. ஸோ அது சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நன்றி. இல்லை, ஆக்சுவலா ஒரு விஷயம் என்ன சொல்லுச்சுன்னா, லைக்
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒண்ணே ஒன்று என்னன்னா டாக்டர் இன்ஜினியர் அட்வொகேட்டு, இதுதான். இந்த ஒரு 3-4 சர்க்கிள் தான் சொல்லுவோம். இதுக்குள்ளேயே நம்ம எல்லாமே அடங்கிடுவோம். நம்ம பையன் இதாகணும். ஆனா ஃபாரின்ல பொறுத்து பார்த்தீங்கன்னா ஈவன் எல்லாத்துக்கும் அங்க வந்து யூனிஃபார்மா டிவைட் ஆகும் எல்லாமே. மியூசிக்னா கூடயும் ஒரு மியூசிக்ல கிட்டார் ஈவன் ஸ்ட்ரிங்ஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு புல்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். வல்கானோக்குள்ள போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். ஸோ எல்லாமே வந்து சமமா இருப்பாங்க. எல்லா ஃபீல்டுலயும் எல்லா இதுலயும் வந்து இத்தனை பேர் தான். இதுக்கு டாக்டர் எல்லாரும் டாக்டர்லாம் ஆயிட முடியாது. ஸோ குறிப்பிட்ட பீப்புள் தான். அது மாதிரி ஒரு குழந்தைக்கு என்ன அங்க பேசிக்கான எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை அவன் தான் டிசைட் பண்ணிக்கணும். அது அவனுக்கு என்ன பிடிக்குதோ அவன் தான் படிக்கணும். அங்க வந்து பேரண்ட்ஸோட ப்ரெஷரோ இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ் ப்ரெஷரு இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரெஷர் இந்த மாதிரி வந்து அந்த சிஸ்டம்க்கு வந்து கிடையாது. ஸோ இது வந்து மேஜரா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு. அதனால வந்து என்னன்னா, நீங்க அங்க ஒன்ஸ் நீங்க இஃப் யூ கெட் இன்சைட், அதனால வந்து இங்க போகும்போதே வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோமொபைல் எடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமொபைல் எக்கச்சக்க இது இருக்கும். இப்போ சிவில் இன்ஜினியரிங் அந்த ஒரு ஃபீல்டு எடுத்துட்டீங்கன்னா அதுலேயே வந்து எக்கச்சக்க 97 டிவிஷன்ஸ் இருக்கு. அதுலேயே ஓஷனிக் இன்ஜினியரிங், வாட்டர் இன்ஜினியரிங் இது மாதிரி. ஸோ மாஸ்டர்ஸ்னு போகும்போது நீங்க மொத்தமா சிவில் திருப்பி படிக்க மாட்டீங்க. அந்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் படிப்பீங்க. அதே மாதிரி தான் வந்து என்ன ஸ்பெஷலைசேஷன் உங்களுக்கு எடுக்கணும் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். சரி, எது படிச்சா ஃபியூச்சர்ல வந்து வாய்ப்புகள் அதிகம். அது வந்து ரோபோட்டிக்கா இருந்தா இது என்ன, வாட் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் வாட் டைப் ஆஃப் மெடிக்கல், அது அந்தந்த ஃபீல்டு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு வந்து ஃபாரின்ல போய் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து எது கன்வீனியன்டா இருக்கும், எது கம்ஃபர்டபுளா இருக்கும், எந்த இதுல வந்து ஃபியூச்சர்ல வேலை அதிகமா கிடைக்கும், எல்லாத்தையும் தான் அவர் ஒர்க் அவுட் பண்ணணும். அதை கிளியர் பண்ணிட்டாருன்னா செகண்ட் விஷயம் வந்து யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு ட்ராபேக் என்னன்னா ஐஐடிஸே வந்து 2000 ரேங்கிங்க்கு வெளியில தான் இருக்கு. 2100 and something தான் ஃபர்ஸ்ட் ஐஐடி கான்பூர் தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஐஐடி மெட்ராஸே வந்து லாஸ்ட் 2 years முன்னாடி தான் 1990 கிட்ட வந்துச்சு. திருப்பி நவ் இட் பேக் டு 2200 சம்திங். ஸோ எல்லாமே 2000 கூட நம்ம எந்த இந்தியன் யூனிவர்சிட்டிஸும் இல்லை. அந்த ஒரு விஷயத்துல வந்து யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ், யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து டாப் 500 வந்துடும். ஸோ அதை வந்து நீங்க வந்து ஒரு என்னன்னா உங்க யூனிவர்சிட்டி பர்டிகுலர் கோர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில என்ன ரேங்கிங்ல இருக்கு வேர்ல்டு வைஸ்ல, அதை நீங்க மெயினா பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ ஹார்வர்ட் இஸ் குட் ஃபார் சம்திங், பட் எம்ஐடி இஸ் குட் ஃபார் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஸோ ஒரு யூனிவர்சிட்டியும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரிசர்ச்சுக்கு பயங்கரமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இங்கிலாந்து மட்டும் சொல்றேன். ஆனால் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து வேற, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லிட்ரேச்சர் இதெல்லாம் வேற. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், லிட்ரேச்சர், அப்புறம் வந்து இந்த ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள், ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கேம்பிரிட்ஜ். ஸோ டசன்ட் மீன் தட் ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் வந்து நம்பர் 1ல இருக்கு, மான்செஸ்டர் வந்து நம்பர் 20க்குள்ள இருக்குதுன்னா டசன்ட் மீன் தட் ஆக்ஸ்போர்ட் தான் எல்லாமே கவர் ஆகுது இல்லை. ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஒரு யூனிவர்சிட்டி வில் பி டாப் மோஸ்ட். அதை வந்து நீங்க வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணணும். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கு. எல்லா யூனிவர்சிட்டியும் வந்து எல்லாரும் எடுத்துட முடியாது. சில யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நீங்க உங்க லைஃப் லாங் 95% மேல ஸ்கோர் பண்ணிருக்கணும். அண்ட் யுவர் இங்கிலீஷ் ஷுட் பி 8.5 பேண்ட், ஐஎல்ஸ்ல வந்து 8.5 இருக்கணும். இல்லை ஜிமேட்லாம் போனீங்கன்னா ஹை ஸ்கோர் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வச்சிருப்பான். ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து உள்ள நுழைஞ்சிட முடியாது. ஸோ ரொம்ப பியூர் மெரிட் பேசிஸ். ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆக்ஸ்போர்ட்லயோ ஹார்வர்ட்லயோ படிக்கணும்னா they have to go for 3-4 interviews. ஒரு அலுமினி இன்டர்வியூ இருக்கும், அப்புறம் வந்து அங்க இருக்க ப்ரொஃபஸர் அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அங்க இருக்க அகாடமிக் கமிட்டி அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ள போக முடியும். ஸோ இட் டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் மணி ஆர் யூ ஹேவ் மார்க் ஆல்சோ யூ கேனாட் கோ, யூ ஷுட் ஹேவ் டேலண்டட், அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டும் நீங்க கிளியர் பண்ணும். அப்புறம் வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் என்ன முட்டாள்தனம் எங்க பண்றாங்கன்னா, ஒரு கண்ணை மூடிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஃபாரினுக்கு படிக்க போயிட்டோம்னா அந்த கண்ட்ரில போய் நம்ம வேலைக்கு உட்காந்துடலாம், நம்மளுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு போய் உட்காந்துட்டு தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் முக்கியமான விஷயம்னா படிக்கும்போது நான் நெகட்டிவ் சைடே சொல்றேன். படிக்கும்போது கொஞ்சம் பேர் வந்து அஃப்கோர்ஸ் என்ஜாய்மெண்ட் லைஃப் இதெல்லாம் பார்த்து வழி மாறிடுவாங்க, திசை மாறிடுவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்காது, சில சமயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோல் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அரியர், அஃப்கோர்ஸ் they have to be forced to get அரியர், ஒரு அரியர் விழுந்துரும். ஒரு அரியரை கிளியர் பண்ணணும்னா அவங்க அரியருக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ப்ளே பண்ணணும் திருப்பி அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ அடிஷ்னல் இதாகும். அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிகிரியை விட்டுருவாங்க.
சரி வேண்டாம் இதை விட்டுருவோம், நமக்கு 3 அரியர் இருக்கு, 2 அரியர் இருக்கு, எதுக்கு நம்ம ஒரு 4 லட்சம் 5 லட்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், அதுக்கு நான் ஃபுல்லா பார்ட் டைம் வச்சு சம்பாதிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு. ஸோ நீங்க அவங்க என்டர் ஆகும்போது யுவர் மைண்ட் ஷுட் பி ஃபோக்கஸ் அண்ட் வெரி கிளியர். நான் இங்க வந்தது படிக்கிறதுக்கு, ஐ ஷுட் கெட் எ டிகிரி, அந்த டிகிரி வாங்குறதுக்கு தான் நம்ம இந்த நாட்டுக்கு வந்தோம்னு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருக்கணும். செகண்ட் தான் இந்த ஜாப் கரியர் இதெல்லாம் வந்து மைண்ட்ல வருது. ஏன்னா வந்து எனி டைம் எனி திங் மே ஹேப்பன். இப்போ கொரோனா வந்ததுல அதே மாதிரி ஒரு அங்க வந்து மூணு விதமான ஜாபா பிரிப்பாங்க. ஒயிட் கலர் ஜாப், ப்ளூ கலர் ஜாப், பிளாக் கலர் ஜாப். இந்த ஒயிட் கலருங்க வந்து லக் அடிச்ச மாதிரி. ஒரு 1000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அதுல ஒரு 2 கேண்டிடேட் 5 கேண்டிடேட் கிடைக்கும். அந்த ஒயிட் கலர் ஜாப் எடுத்தோடனே படிச்சு முடிச்சோடனே கிடைக்கிறது இது. மிச்சவங்களுக்கு தேல் பி கோயிங் வித் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சமா பெருசா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தே ஹேவ் டு வெயிட், இல்ல வந்து இந்த மாதிரி போய் தான் உட்காருது, அது டேக் டைம். ப்ளூ கலர் ஜாப் வந்து இந்த கால் சென்டர், ரிசப்ஷனிஸ்ட், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸ் ஒர்க், இந்த மாதிரி சின்ன ஜாப்ஸ்ல வந்து உங்க கரியர் அங்க இருக்க யூனிவர்சிட்டி வந்து மேபி 3 months ஒரு தருவாங்க, 6 months கான்ட்ராக்ட் மாதிரி தருவாங்க, இல்ல நீங்களே வந்து தேடி பார்த்துட்டு கிடைக்கிறோம். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு மாதிரி பிளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. யூ ஹாவ் டு சர்ச் யுவர் ஓன் ஃபுட், அதுதான் அங்கே கான்செப்ட். நீங்க தான் போய் அலைஞ்சு தேடி எடுத்து வரணும். மூணாவது வந்து பிளாக் கலர் ஜாப், கேஎஃப்சி. இந்த என்னன்னா எல்லாமே வந்து சேலரி வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். நீங்க ஃபுல் டைமா ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $500 ஆர் $1000 தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து பீப்புள் வில் பி செட்டில்டு இன் இந்த பிளாக் கலர் ஜாப். ஏதோ பர்கர் கிங்கு, மெக்டோனல்ஸ் இந்த மாதிரி இதில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் அப்படி பார்ட் டைம் வந்து ஃபுல் டைமா உட்காந்துருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை போய் மாட்டிடுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன, பிஃபோர் யூ கோ யூ ஹேவ் டு பிளான் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் கோயிங் டு பி. அது நிறைய பேர் எங்க பண்ற முட்டாள்தனம், அந்த கண்ட்ரிக்கு போனா எனக்கு போனோடனே வேலை கிடைச்சிடும், எனக்கு ஒரு சில ஏஜென்ட்ஸ் சொல்ற பொய்யை நம்பிடுவாங்க, சிலவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற பொய்யை நம்புவாங்க. இப்போ ஒரு அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சீனியர் போயிருப்பாங்க, அவன் கேஎஃப்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், ஆனால் அவன் கேஎஃப்சின்னு சொல்ல மாட்டான், ஆனால் அவனுக்கு வந்து அது ஒரு இது மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஜூனியர் நான் இந்த பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சே என்னடா நம்ம சீனியரே வந்து ஒன்றும் இல்லாத சீனியரே இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம போனா கிடைக்காதா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல வந்து போயிடுவாங்க. நிறைய பேர் ஜாப் இதுக்காக போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இங்க ரிட்டர்ன் ஆகும்போது, இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு பக்கம் வந்து அவங்க ஃபைனான்ஷியலா வந்து லாக் ஆயிடுவாங்க. கெட்டின பணம் ஒரு பக்கம் இருக்கும், ஜாப் அவங்க நினைச்ச அளவுக்கு ஜாப் கிடைக்காம மாட்டிக்கிறதும் இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் தே ஹேவ் டு ஒரு ரோட் மேப் மாதிரி தே ஹேவ் டு கோ வித் ரிஸ்க் அனலிசிஸ் பண்ணணும். நான் படிச்சு முடிச்சுட்டு டிகிரி வாங்கலைன்னா என்ன பண்ண போறேன், டிகிரி கிடைச்சதுன்னா என்ன பண்ண போறேன், அங்க எனக்கு வேலை கிடைச்சா என்ன பண்ண போறேன், வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ண போறேன். இந்த மாதிரி தே ஹேவ் டு கோ வித் கிளியர் ரோட் மேப். அதுக்கேற்ற மாதிரி போறவங்க தே கேன் அச்சீவ் இன் எனி வே. பட் என்னன்னா கண்ணை மூடிட்டு பிளைண்டா ஏதோ ஒரு ஃபாரின் போனோம், ஒரு பணத்தை கட்டிட்டு போய் உட்காடுறோம், படிக்கிறோம், வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது அட் த எண்ட் ஆஃப் த டே பாசிட்டிவ் கிடைச்சா பாசிட்டிவ், வெரி குட். பட் நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் சைட்ல வரும்போது தே கேனாட் ஏபிள் டு பேர் இட். அது நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்னும் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லோனு கட்டிட்டு, ஒரு பக்கம் வேலையை கட்டிட்டு, லைஃப் ஸ்டேபிள் இல்லாம எப்போ முடியும். ஏன்னா இது ஓகே, சின்ன லோன்னா பிரச்சனை இல்லை, ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பரவாயில்ல. இஃப் யூ திங்க் அபவுட் 15 lakhs ஆர் 20 lakhs லோன் எடுத்துட்டு இருக்கும்போது மொத்தமா அவங்களுக்கு வந்து கழுத்துல ஒரு சங்கிலி போட்டு கட்டின மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் தே ஹாவ் டு ஒர்க் இட் ஆன் அண்ட் வெரி கீன் இஷ்யூ. எக்ஸாக்ட்லி. பின்னில் சார் சொன்னது கூட ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். நீங்கள் மாஸ்டர்ஸ் எதுக்கு படிக்கணும்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒரு முதுநிலை வேணும்னா அது ஏன் வேணும், அதை வச்சு நான் என்ன பண்ணணும், அது அந்த கேள்விக்கு கேளுங்க. உங்களை அந்த கேள்விக்கு நிஜமாலே உங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் முதுநிலை பண்ணுங்க. அது வெளிநாட்டாக இருந்தாலும் சரி, உள்நாடாக இருந்தாலும் சரி. சும்மா படிக்கணுமேன்றதுக்கு படிக்கிறதுக்கும் ஏன் படிக்க போகிறோம், அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், கிளியர் கோல்ஸ் அது இருக்கிற பட்சத்தில் நீங்கள் படிங்க. நிஜமாலே உங்களுக்கு கரெக்டாக அமைய எல்லாமே. தேங்க்யூ. சாரி, நானும் அதை ஆட் பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் மாஸ்டர் படிக்கிறது நம்ம ஊரில் பிஇ படிக்கிற மாதிரி அதையும் ஒரு டிகிரிக்காக படிக்கணும்னு சொன்னார். பின்னு சார் சொன்னார். ஆக்சுவலி டிகிரி முடிக்கிறது ஓகே தான், ஆனால் டிகிரிக்குள்ளே என்ன இருக்குன்னு எல்லாம் எல்லாமே கற்றுக்கிட்டு தான் வரணும். எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர்ஸ் வெளியே வரும், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என் கூட படிச்சாங்கன்னா எனக்கு முன்னாடியே நிறைய பேர்லாம் 2.5 வருஷத்துல முடிச்சிட்டாங்க மாஸ்டர் டிகிரி. பட் ஆனால் ஜாப் கிடைக்கிறது பேர் அவனுக்கு எனக்கு சீக்கிரமாக கிடச்சிச்சு. அவங்களாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணானுங்க. 2-3 வாட்டி அவங்க வீசாவெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஸோ மெயின் பர்பஸ் ஃபர்ஸ்ட் உங்களோட என்ன சொல்றது, நீங்க மாஸ்டர் எதுக்கு படிக்கிறீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாவே எலக்ட்ரானிக் டிகிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா அதுல ஃபுல்லாவே எல்லாமே கத்துக்குங்க. ஸ்கிராச்ல இருந்து படிக்கிறவங்க நினைச்சு படிங்க. பிஇ படிச்சுலாம் நல்லா படிச்சீங்கன்னா ஓகே. இப்போ நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே ஸ்கிராச்ல இருந்து ஃபுல்லா முடிச்சிட்டாங்கன்னா நீங்க அதுவே 100% தயாராகிடுவீங்க ஒர்க்குக்கு. மேபி ஜெர்மன்னால இன்னும் மேபி 1-2 நான் சொல்றது கஷ்டம் இருக்கலாம், அந்த லாங்குவேஜ் கஷ்டம் இருக்கு. அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம மீதி எல்லாமே கத்துக்கிறோம்.
ஸ்டூடெண்ட் ஒரு யூனிவர்சிட்டி சிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜெர்மன் கூட அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ அதான் என் மெயின் பாயிண்ட். அதுக்கப்புறமா இன்னொரு கேள்வி கேட்டீங்க ஸ்காலர்ஷிப் பற்றி. கிட்டத்தட்ட 100 வெரைட்டி ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஒரு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் டேட்ல ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறமா ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க இத்தனை வெரைட்டி இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நீங்க எல்லாருமே ஜெர்மனி தான் வந்து படிக்கணும் கூட அவசியம் இல்லையா. ஆக்சுவலி நிறைய எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்கு இந்தியால இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் விஐடி இருக்கு, அதுக்கப்புறம் விஐடி மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு நம்ம ஊர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் மாஸ்டர்ஸ் அங்கே படிப்பாங்க, செகண்ட் இயர் இங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி கோர்ஸ் இருக்கு. அது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி அது மாதிரிலாம் இருக்கு. ஐஐடில இருந்து படிக்கிறவங்க இங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் கூட என் கூட வந்து படிப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னா நாலேஜ் வைஸ்லாம் பார்த்தா ஈக்குவலாக தான், ரொம்பலாம் இருக்காது. ஸோ நம்ம பின் சொன்ன மாதிரி நம்ம கோர்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகட்டும் டிவியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சொல்ற மாதிரி பார்ட் டைம் ஜாப்ல நல்லா சம்பளம் வரும், அதுக்கப்புறம் அதுவே ஜாஸ்தியாக வரும். நான் யூனிவர்சிட்டியில தான் வேலை செஞ்சேன், எனக்குலாம் 450 யூரோ தான் கிடைக்கும் அந்த மாதம். சில பேர்லாம் பார்ட் டைம்லாம் போயிட்டு அவனுங்களாம் கத்தியே சம்பளம் வச்சிருப்பானுங்க, 1000 யூரோலாம் வச்சிருப்பானுங்க. அவன் எதுக்கு வச்சிருக்கானே தெரியாது. ஸோ அது மாதிரி நிறைய சான்ஸ் இருக்கு. பட் பின் சொன்ன மாதிரி நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். இல்லாட்டி நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஒரு ஒரு தெரியாம ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஸோ அட்வைஸ் பண்ணி யாருமே இருந்தா நல்லா ரிசர்ச் பண்ணி வாங்க. அவங்களாம் இப்போ வர பசங்களாம் பரவாயில்ல, ஒரு தெளிவாக தான் இருக்காங்க, முன்னாடி மாதிரிலாம் இல்லை. ஸோ ரிசர்ச் தான் மெயின். ஃபர்ஸ்ட் எது வந்தாலும் வரதுக்கு இல்லை, காசுலாம் பெரிய மேட்ரு இல்லை, நாலேஜ் மீது எதுவும் இல்லை மேட்ரு, அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ இன்னும் அடுத்த ஒரு கொஸ்டின்னா, இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த கொஞ்சம் நகர்ப்புறம் இருக்கிறவங்க, டவுன்ல இருக்கிறவங்க, பெரிய நகரத்துல இருக்கிறவங்க தான் மேக்சிமம் இந்த ஃபாரின் ஸ்டடீஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிராமப்புற மாணவர்கள் வந்து நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கான அதாவது அவங்களுக்கு ஓகே வெளிநாடுகள் போய் படிக்கலாம்னா ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, ஸோ அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் இது மாதிரி விஷயத்துக்கு, ஸோ அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொல்றது வில்லேஜ் சைடு, ரூரல் சைடா? ஆமா சார், ஆமா சார். இல்ல ஆக்சுவலா வந்து வில்லேஜ் சைட்ல இருந்தும் போறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா ஆக்சுவலா வந்து மேஜரா ஒரு 2 விஷயம் நான் பார்ப்பேன். என்னன்னா ஃபியர் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து இங்கிலீஷ் ஒரு இது பயம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த 2 விஷயம் தான் மெயினா வந்து அவங்களுக்கு தடுக்கிற விஷயமே. ஏன்னா நான் பேரண்ட்ஸே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ என் பிள்ளை அங்க போய் படிக்கிறானா, எதா ஆயிருமோ இதாயிருமோ அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அது மைண்ட் செட் எப்படின்னா, சென்னையில் ஒரு சிட்டிக்கு அனுப்பி அவங்கள ஒரு வில்லேஜில் இருப்பாங்க, ஏதோ ஒரு கிராமத்தில், அவங்க வந்து ஒரு சிட்டிக்கு அனுப்புறதுக்கே அவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு நாட்டுக்கு போய் படிக்கும்போது அது வந்து ரொம்ப அந்த ஃபியர் வந்து என்னன்னா அறியாமை. அது வந்து ஐயோ நம்ம பிள்ளைக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டுருவாங்க. பசங்களுக்கும் வந்து பசங்களோ பொண்ணுங்களோ அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். எப்படின்னா வெளிநாட்டுலனா அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, வெளிநாடுனா எல்லாமே குடிச்சிட்டு குமாலம் போடுவாங்க, அது ஒரு 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 மாயமான ஒரு ஒரு தாட்ல இருப்பாங்க. அது என்ன எஜுகேஷன் என்னன்னா அதோட நாலேஜ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அவங்களுக்கு. அது சொல்ற அளவுக்கோ வந்து அங்க இருக்க ஒரு கிராமத்துல வந்து சொல்ற அளவுக்கோ இல்லை சொல்லி கொடுக்குற அளவுக்கோ அதை வந்து அப்டேட் பண்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது இல்லை. அது ஒரு விஷயம் வந்து பயங்கரமா இருக்கு. அது வந்து அதுதான் வந்து. ஆனா ஆக்சுவலா வந்து ஆந்திரால வந்து அந்த இது வந்து ரொம்ப இதா இருக்கு. ஆந்திரால வந்து ரூரல் ஏரியால கூட வந்து என் பையன் வந்து அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பயங்கரமா அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து ஓகே தில்லி சொன்ன மாதிரி டவுரி சிஸ்டம் ஒன்று இருக்கு, நிறைய விஷயங்கள் அது நம்ம ரொம்ப டீட்டெயிலாம் போக வேண்டாம். ஸோ இதில் வந்து 2 விஷயம் எப்படி அவங்க கொண்டு வரணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் வைஸை வந்து நம்ம அவங்க ஷேர் பண்ணணும். அவங்க படிக்கிற காலேஜஸும் சரி, ஒரு அட்லீஸ்ட் 1 டே ப்ரோக்ராம் மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு கவர்மெண்ட் டேஸ் இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபாரின்ல போய் படிக்கலாம், இது மாதிரி ஒரு உலகம் இருக்கு, இப்படி ஒரு படிப்பு இருக்கு, நீங்க இந்த மாதிரி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அது கிராமத்துப்புற இருக்கிற அங்க இருக்க காலேஜஸும் அங்க இருக்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் வந்து ஒரு 1 டே வருஷத்துல ஒரு நாள் வந்து ஒரு இதை ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராமோ இல்லை வந்து ஒரு செமினாரோ அந்த மாதிரி நடத்துனாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் அதை கேட்டு கிளியர் பண்ணிப்பாங்க. அதில் அட்லீஸ்ட் ஒரு 1000 மாணவர்களில் ஒரு 10 மாணவர்களாவது முன்னா வருவாங்க, சரி நம்மளும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் இருக்கும். அந்த 10 பேர் போயிட்டாங்கனாலே அவங்கள ஃபாலோ பண்ணி அடுத்த ஒரு 10 பேர் 100 பேர் ஆகும், 100 பேர் கோயிங் தட். அது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். மேஜரா இன்னொரு இஷ்யூ வந்து என்னன்னா, அது ஃபியர் காம்ப்ளெக்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணலாம். பட் மேஜர் இன்னொரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்.
லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியரை வந்து அவங்க பார்க்குறாங்க. என்னன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப திறமையா இருக்கும், ரொம்ப திறமையான மாணவர்களாக இருப்பாங்க. இங்கே போகிற சும்மா சாதாரணமாக போகிற மாணவர்களோட இங்கே வந்து 100 மடங்கு திறமையான மாணவர்களாக இருப்பாங்க. அவ்வளோ நாலேஜபிள் பீப்புள் இருப்பாங்க. ஆனால் என்னன்னா லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக இருக்கும். சின்ன வயசுல தமிழ் மீடியமில் படிச்சிருப்பாங்க, இல்லை வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேசுறதுக்கு பயமாக இருக்கும். ஒரு இல்லை இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு இந்த மாதிரிலாம் படிக்கணும்னா அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அது தெரியாமல் இருக்கும். இப்படிலாம் படிக்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. லாங்குவேஜ் பேரியர்னாலையும் நிறைய பேர் வந்து போகாமல் இருக்கிறத பார்த்துருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த 2 மேஜர் ஃபேக்டர். இந்த ஒரு ஃபியர் காம்ப்ளெக்ஸ், நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது. இன்னொன்று வந்து லாங்குவேஜ் பேரியர். இந்த 2 விஷயங்களும் வந்து கோப்பப் பண்ணிட்டாங்கன்னா they don't have any problem to go abroad. Yeah. ஓகே, இது சார்ந்து வேற ஏதாவது அடிஷனலா டைம் அண்ட் கிறிஸ்டினா ஏதாவது ஆட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து இந்த நம்ம சமுதாயத்தில் இந்த பெண் கல்வி முக்கியம்ன்ற விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம சமூகத்தை. இப்போ ஓகேங்களா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல போய் படிக்கிறதுல வந்து பெண்களுக்கான சாதகமான சூழல் எப்படி இருக்கு, பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க, அதே போல அங்க இருக்கிற பாதுகாப்பு சூழல் எப்படி இருக்கு, ஸோ அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஐ திங்க் நான் இதை பற்றி வேணா நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் அந்த கான் அவுட் தோஸ் டேஸ் இன்னும் பொண்ணுங்க படிக்கணுமா, பொண்ணுங்க ஃபாரின் போய் படிக்கணுமா, ஐ திங்க் அந்த டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து மாறிட்டாங்க. ஸோ சொசைட்டியும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் அந்த டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ கேன் சே ஜெர்மனி இஸ் மச் சேஃபர், 100 times சேஃபர் தன் இன் இந்தியா. இங்கெல்லாம் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு, வெளியே போகிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பைன் ஸ்டடி பண்ணுறதுக்கு, இல்லை ப்ரொஃபஸர் மீட் பண்ணுறதுக்கு, நைட்டில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதுக்கு ரொம்ப 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 சேஃபான பிளேஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிறத விட இங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபர். ஸோ இந்த டைப் ஆஃப் கம்பேரிசன்லாம் நம்ம கடந்து போகணும்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஆஸ் அ கேர்ள் நான் இங்கே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபு. இதெல்லாம் நம்ம தாண்டி வந்து வரணும். ஓகேங்க, முக்கிய நன்றி. இன்னும் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இப்போ வந்து இந்தியாவில வந்து இப்போ சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இப்போ அப்ராட் போகணும்னு நினைக்கிறாங்க, படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும்? ஐ மீன் வந்து எதனால் மீன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஈஸியாக வந்து இந்த அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கும், கொஞ்சம் லிவிங் வந்து விஷயமும் ஈஸியாக அந்த மிங்கிள்ன்ற ஒரு விஷயமும், இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் அமையிற மாதிரியோ, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படின்னா எந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கன்வீனியன்ட் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறீங்க? இந்தியாவிலேருந்து கிட்டக்க இருக்கணும்னு சொல்கிறீங்களா, இல்லை பெட்டர் எஜுகேஷன் சொல்கிறீங்களா? பெட்டர் எஜுகேஷன், ஆஸ் வி டிஸ்கஸ் பிஃபோர் வந்து இப்படின்னா சேஃப்டி ஓரியன்டா அந்த மாதிரி விஷயம். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் எஃபெக்டிவான, ஏன்னா ஒரு சில பேர் ஏன்னா நம்ம இந்த கிராமப்புற மாணவர்கள் மிச்ச விஷயத்தில் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா, ஒரு ரூரல் அர்பனில் உள்ள ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுக்கு எல்லா வகையிலையும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான உள்ள பிளேஸஸோ, இல்லை வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் உள்ளவங்க சூஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து இந்த மாதிரி கண்ட்ரிலாம் வந்து பெட்டராக இருக்கும். ஃபார் ஸ்டடி பேஸ்டு சொல்கிறேன் நான். குவாலிட்டி வைஸ் அந்த ஸ்டடிஸ் இருக்குங்களா, அதை பேஸ்டு வந்து எப்படி எந்த கண்ட்ரி அவங்க சூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி. இல்லை, 2 விஷயம் இருக்கு. குவாலிட்டி பேஸ் மட்டும் கேட்குறீங்களா, இல்லை ஜாப் ஓரியன்டாகவும் கேட்குறீங்களா? சார் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் மேக்ஸிமம் வந்து ஒரு சில கண்ட்ரி சூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குவாலிட்டி பேஸ்னா நம்ம இந்த கண்ட்ரி போகலாம், குவாலிட்டி பிளஸ் ஜாப் ரிலேட்டடா இந்த கண்ட்ரிஸ் போகலாம். எக்கனாமிக்கலா வந்து ஒரு லைக் கனடா அந்த மாதிரி வேற எந்த கண்ட்ரில வந்து கொஞ்சம் எக்கனாமிக் லெவல்ல அவங்க வந்து சர்வே பண்ண முடியும், கொஞ்சம் ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். அது போல நீங்க கேட்டகரி வைஸா கூட பிரிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எக்கனாமிக் லெவல்னு சொல்லும்போது இந்தியா நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட எல்லாமே எந்த கண்ட்ரி போனாலும் எக்ஸ்பென்சிவ் தான். பட் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ், ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஏன்னா ஒரு கண்ட்ரியும் வந்து ஒரு ஸ்டைல்ல இருக்கும். இப்போ இங்கிலாந்து வந்து அதோட எஜுகேஷன் வே ஆஃப் மெத்தடாலஜி எல்லாமே வேற. ஜெர்மன் இது வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஜெர்மன்ல வந்து டியூஷன் ஃபீ மேக்ஸிமம் 90% ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து டியூஷன் ஃபீ நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு பே எனிதிங், ஒன்லி காஸ்ட் அங்கே சர்வே பண்ணுறது தான் பே பண்ணும். அதே சமயம் வந்து ஜெர்மனியோட இங்கிலாந்து எஜுகேஷன் வந்து கொஞ்சம் ஹையரா இருக்கும், எப்பவுமே லிட்டில் பட் ஹையர். ஏன்னா அவங்களோட வே ஆஃப் மெத்தடாலஜி எல்லாமே வந்து அது வேற ஒரு ஸ்டைல்ல இருக்கும். நீங்க இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது எந்த ஃபீல்டு என்ன படிக்க போறோம்,
எந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கு. அதை நான் சொன்னது ஸ்டார்டிங் நான் சொல்லிட்டேன். அது மெடிக்கல்னு பார்க்கும்போது யுக்ரைன் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸா போறாங்க அப்படின்னா யுக்ரைனு, இந்த ரஷ்யா, அப்புறம் வந்து என்ன சொல்றது இந்த பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து காஸ்ட் எஃபெக்டிவா போய் படிக்கலாம். ஆனா குவாலிட்டி வைஸ்ன்னு வரும்போது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். ஐ டோன்ட் கேர் அபவுட் த ஃபைனான்ஷியல்ஸ். என்னால 1 கோடி இல்ல 2 கோடி இல்ல 5 கோடி கொடுத்து என்னால படிக்க முடியும் அப்படின்னு ஒரு வரும்போது தென் இட் வில் பி யூஎஸ்ஏ ஆர் கனடா ஆர் இங்கிலாந்து, ஜெர்மனி, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதோட வே ஆஃப் இது வந்து வேற லெவல்ல இருக்கும். எம்பிபிஎஸ் வந்து படிச்சா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அதோட எக்ஸ்போஷர் அது வேற. தென் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மேக்ஸிமம் வந்து ஈஸியா கிளிக் ஆயிரும் இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது. இப்போ ரஷ்யா இங்கெல்லாம் படிக்கும்போது யூ வில் பி சென்ட் பேக் டு த கண்ட்ரி. பட் இங்க வந்து நீங்க ஆல் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல நீங்க அப்ரூவல் வாங்கணும். அதுக்கான எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்க அப்ரூவல் வாங்கணும். அது வரைக்கும் இங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டான் இந்தியால. ஸோ இந்த ஒரு ஃபேக்டரும் இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி என்ஜினியரிங் பாத்தீங்கன்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு பி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினா அப்கோர்ஸ் ஜெர்மனி அந்த பக்கம் நீங்க போகலாம். ஜெர்மனி பக்கம் போகலாம். இப்போ வந்து ஐ வாண்ட் டு கோ ஃபார் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா சில சம் பர்டிகுலர் யூரோப் அந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் இருக்கு. யூரோப்ல இங்கிலாந்து இருக்கு, எஸ்பெஷலி இங்கிலாந்து இருக்கு. இல்ல வந்து எம்ஐடி யூஎஸ்ல இருக்க கண்ட்ரிஸ்க்கு யூனிவர்சிட்டிஸ் போகலாம். கனடியன் யூனிவர்சிட்டிஸ் போகலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் பார்த்துக்கலாம். கிளைமேட்டிக் கண்டிஷன் வெதர் ஹவ் யூ மேனேஜ். ஜெர்மனிலாம் போனா ஒரு நார்மலா ஹில் ஸ்டேஷன் இருக்க மாதிரி யூ கேன் மேனேஜ் வெரி ஈஸிலி. 5 டிகிரிஸ் 10 டிகிரிஸ் 15 டிகிரிஸ் வேரியேஷன் இருக்கும். அதே வந்து இங்கிலாந்துல போனா விண்டர்ல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போகும். ஸோ இட் வில் பி அரௌண்ட் -10 -20. இதே கனடால பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கனடா ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். -30 -40 -60 போகும். ரஷ்யாலாம் வந்து இட் வில் கோ வெரி எக்ஸ்ட்ரீம். ஸோ நீங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி வேரிஸ். சில கண்ட்ரில வந்து ஈவன் அந்த கண்ட்ரிலே வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து எடுத்துக்கோங்களேன். லண்டன்ல வந்து வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா அதே ஒரு ஊர் ஸ்காட்லாண்டோ இல்ல வேற ஏதாவது வேல்ஸ் இந்த மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா அப்படியே லண்டன்ல என்ன செலவு பண்றீங்களோ பாதிக்கு பாதி தான் நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. கேபிட்டல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதே கொஞ்சம் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அதோட எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும். ஸோ இது எல்லாமே தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ உங்களோட ஸ்பெஷலைசேஷன் என்ன, எந்த கண்ட்ரிக்கு போறோம், அந்த யூனிவர்சிட்டியில வந்து என்ன மாதிரி ஒரு இது இருக்கு, நீங்க படிக்க போறது வந்து என்ன ரேங்கிங்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெரியட் வாட்டர்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹெரியட் வாட்டர்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. வேர்ல்டுல பாத்தீங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் 564 ரேங்கிங்ல வரும். ஆனா அந்த யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸ்கூல் ஆஃப் பில்ட் என்வாயர்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஸ்கூல் ஆஃப் பில்ட் என்வாயர்மெண்ட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது வந்து வேர்ல்டுல நம்பர் 1. அதுல படிச்சா அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல எங்க போனாலும் உங்களுக்கு வேர்ல்டுக்கு ஒர்க் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் படிக்க போறவங்க அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியை மட்டும் சூஸ் பண்ணி போய் படிச்சுட்டு வரும்போது தே வில் பி எக்யூப்ட் இன் எனி வேர் இன் தி வேர்ல்ட். ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து ஒரு நேரோ டவுன் பண்ணி, அதான் சொல்றல, ஒரு கோல் செட் பண்ணி நேரோ டவுன் பண்ணி ரிசர்ச் பண்ணணும். எந்த யூனிவர்சிட்டியில என்ன இருக்கு, காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன, ஏது எல்லாமே உங்களுக்கு இப்போ எல்லாமே டன்ஸ் அண்ட் டன்ஸ் அவைலபிள் இன்டர்நெட். உங்களுக்கு என்ன யூனிவர்சிட்டியை பத்தி நீங்க யூடியூப் முதல்ல எல்லாமே போட்டீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அங்க இருக்க ப்ரொஃபசர்ஸ் கிட்ட டேட்டா பேசலாம். எல்லாமே இப்போ முன்னாடி வந்து ஏஜென்ட்ஸ்லாம் நீங்க நம்பவே வேண்டாம். இங்கேயே நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிட்டு ஆன்லைன்லயே சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் அங்கேயே நீங்க கிளியர் பண்ணி கேட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வென் யூ ஹேவ் எவ்ரி திங். ஸோ அதனால வந்து இது டீடைல்டு ஒர்க்கா இருக்கும். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் டே இண்டிவிஜுவலோட எதுக்காக படிக்க போறோம், என் காஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு தான் தெரியும். என்னோட எக்கனாமி லெவல் என்னவா ஆகணும்னு விரும்புறேன், இதெல்லாம் பொறுத்து தான் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே செலக்ட் பண்ண முடியும். Hope I cleared it. Thank you. தேங்க்யூ சார். ஸோ இது சார்ந்த ஏதாவது கேள்விகளோ இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் மைக் வாங்கிட்டு பேசலாம். தொடர்ந்து நம்ம இந்த 21 ஸ்பார்க் கெரியர் ஸ்பேஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம நடத்திட்டு இருக்கோம். கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே, டிஎன்பிசி தகவல் களஞ்சியம் நீங்கள் எதாவது பேச விரும்புறீங்க, பேசலாம். இல்லை, இப்போ சார் பேசும்போது உக்ரைன் ரஷ்யா பற்றி சொன்னார். நம்ம ஃப்ரெண்டோட தம்பி ஒருத்தர் படிச்சுட்டு முடிச்சிட்டாரு. இங்கே நம்ம இந்தியாவில் நடத்தக்கூடிய ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் நடத்தக்கூடிய அந்த எஃப்எம்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் வந்து அங்கேயே வந்து அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப தடுமாறுறாங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? இவங்க வந்து அறியாமையில் போய் அங்கே போய் மாட்டிக்கிறாங்களா, இல்லை அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படி ரொம்ப லோவாக இருக்கா? உக்ரைன் ரஷ்யா 2 நாடு தான் மேக்ஸிமம் படிக்கிறாங்க, இங்கேருந்து அதிகமாக போகிறாங்க. அது ஒரு கவர்ச்சியில் போய் மாட்டிக்கிறாங்களா, மெடிக்கல் அப்படின்னு போய் மாட்டிக்கிறாங்களா, இல்லை அங்கே கூடிய கல்வித்தரம் ரொம்ப லோவாக இருக்கா?
அது கவர்ச்சின்னு சொல்றதை விட காஸ்ட் ஆஃப் இங்க வந்து நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல சொன்னேன், இங்க வந்து ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு ஃப்ரீ சீட்ஸ் கிடைச்சா ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க என்ன படிச்சாலும் ஒரு செமஸ்டருக்கு 25 லட்சம் 30 லட்சம் நீங்க ஐ மீன் ஒரு வருஷத்துக்கு 25 to 30 lakhs நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். அது போக மத்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் வரும்போது 2.5 crores எல்லாம் பே பண்றவங்களும் இருக்காங்க இதே தமிழ்நாட்டுல. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி திங். இப்போ ஒரு 1.25 கோடி 1.5 கோடி செலவு பண்ணி படிக்கிறதுக்கு அங்க அட்ராக்டிவ் ஸ்பாட்டா இருக்கு. 20 lakhs 25 lakhsன்னு போகும்போது பிரச்சனை இல்லை. ஓகே, ஒரு லோன் வாங்கிட்டு 25 lakhsல என் பையன் டாக்டர் ஆயிரான்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு ஆசை இருக்கும், பையன் டாக்டர் ஆகணும், நீ டாக்டர் படி, அங்கதான் உனக்கு சான்சஸ் இருக்கு, சரி போய் படின்னு போய் படிக்க வச்சுறாங்க. பட் நிறைய பேர் எங்க தடுமாறிடுறாங்கன்னா அது வந்து அவங்களோட கெப்பாசிட்டிஸ், அதுக்காக வந்து எல்லாரும் ரொம்ப இது பண்ணல. பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லிட முடியாது, தரம் எல்லாம் சேம் தான். இங்க இருக்க எஜுகேஷனோட அங்க அவங்களோட ஒவ்வொரு நாட்டையும் ஒரு எஜுகேஷன் வந்து டிஃப்ரென்ஸா இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து மெடிக்கல் வே ஆஃப் இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கும். மெடிசின்ஸ்லாம் கொஞ்சம் அது எம்டி மட்டும் கொஞ்சம் இதாகும், மற்றபடி சர்ஜரி இது எல்லாமே சேமா தான் இருக்கும். எம்பிபிஎஸ் பேசிக் வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவு ஈக்குவலா தான் இருக்கும். பட் என்னன்னா அவங்க அங்க படிச்சுட்டு இங்க வரும்போது இங்க நம்ம நாட்டுல படிக்கிற எஜுகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா அது ஒரு ஓகே ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்க்கு வந்து சிபிஎஸ்சி எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடுவான். அதே வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் படிச்சவனுக்கு திடீர்னு சிபிஎஸ்சி எக்ஸாம்ல உட்கார வைக்கும்போது அவனுக்கு வந்து he has to need some preparation, he has to need some exams, அது கிளியர் பண்ணி படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் எழுதி அவன் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுதான் அங்க கான்செப்ட். ஸோ இங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹை லெவல் ஹை ஸ்டாண்டர்டா இருக்கும். நம்ம இந்தியன் கான்செப்டுக்காக அது ஈஸியா கிளியர் ஆயிரும். பட் அவங்க வந்து வேற ஒரு கண்ட்ரில வேற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் படிச்சுட்டு இங்க வரும்போது they have to have some at least 3 months they have to prepare properly. இங்க இருக்க ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அவங்க எழுதணும். பட் அது வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் மாதிரி போயிட்டு ஏதோ ஒரு எம்பிபிஎஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு இங்க வரும்போது மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். ஈவன் நீங்க 1-2 சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அது கிளியர் பண்ண முடியாம உட்காந்து மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இருக்கு. அது வந்து they have to prepare very well, அவ்வளவுதான். அது ஒன்றும் இல்லை, 3 months கோர்ஸ் 3 months உட்காந்து சின்சியரா உட்காந்து இங்க அந்த எக்ஸாம்குள்ள எல்லா புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஒரு டே நைட் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஈஸி, அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஓகே. ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு, லிசனர்ல இருக்கிறவங்க? ஸோ அது இது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கேட்கணும்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம். ஜஸ்ட் நாங்கள் மைக் இஷ்யூ பண்றோம். சார் நான் பேசலாமா? முக்கியமா பேசலாம் சார். ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன். இங்க கண்டிப்பா நிறைய ஃபேரு இந்த எக்ஸ்போலாம் நடத்துவாங்க நம்ம ஊர்ல. இப்போ ரீசெண்டாக நடக்க தெரியல, இந்த ஃபாரின் படிக்கிறதுக்கோசரம் இருக்கு எக்ஸிபிஷன், ஆஸ்திரேலியா எக்ஸிபிஷன், யூஎஸ் எக்ஸிபிஷன் மாதிரி நடத்துவாங்க, யூனிவர்சிட்டி எக்ஸிபிஷன் மாதிரி நடத்துவாங்க. ஆக்சுவலி அதுல நிறைய யூனிவர்சிட்டி பத்தி தெரிய வரலாம். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணது நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் போறதுலாம் போய் பார்த்துக்கலாம், ஏஜென்சி கிட்ட கேட்டு விசாரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச இப்போ ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் எது வந்தாலும் நேராக யூனிவர்சிட்டிக்கே அப்ளை பண்ணா ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒன்றுமே பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு அப்போ ரொம்ப ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்னா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து 2 பேர் அப்ளை பண்ணோம். ஸோ அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணாலும் மேட்ரு ஓவர். அதே மாதிரி எதனா குவேரி இருந்துச்சா, கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக யூனிவர்சிட்டியோட இமெயில் ஐடியிலே மெயில் பண்ணி கேட்டால் அவங்க கரெக்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் முக்கியம். தேவையில்லாம எனக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான், இப்போ நான் இருக்கேன்னா என் கான்டாக்ட் பண்ணி நீங்க இதை அமுச்சு விடுங்க சார், நான் பார்த்து பண்ணிக்கிறேன், 50,000 கொடுக்குன்னு சொல்லி எனக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எது வந்தாலும் யூனிவர்சிட்டியே கொடுத்தா ரொம்ப நல்லது. பாதி பேர் இங்க அஃபென்ஸ் எது பேச விரும்பல, பாதி பேர் சில ஊர்க்காரங்கலாம் ஸ்ட்ரைட்டாவே அவன் பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்தோம் அவங்க ஊருக்கார பசங்கெல்லாம் சேர்த்து நீ அமுச்சு விடு, எனக்கு 50,000 கொடுத்தா போதும், நான் உனக்கு இங்க எல்லாம் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி பண்றான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் வாங்கி இங்கேருந்து போய் யூனிவர்சிட்டியில கையில கொடுத்துட்டு வருவாங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்க அந்த ஏஜென்சி கூட அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லுவாங்க எனக்கு காசு தான் முக்கியம். ஆனால் சில பேர்லாம் அது ஒழுங்காவே சொல்லவே மாட்டாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு சேவை பண்ற மாதிரி சொல்லி காசு வாங்கிடுவாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். எது வந்தாலும் நேராவே நீங்க யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அமிச்சா ரொம்ப நல்லது. எது வந்தாலும் ரிப்ளை பண்றாங்க, அதுதான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ சார். ஸோ வேற ஏதாவது ஆட் பண்ணுங்க. இது மாதிரி அவேர்னஸ் சார்ந்த விஷயங்கள், அதாவது இல்ல ஒரே தேங்க்யூ சொன்னதுக்கு நானே ஆட் பண்ணிக்கிறேன். லைக் என்னன்னா ஏஜென்ட்ஸ் வந்து ஏஜென்ட்ஸ் வந்து நம்பிடாதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் வந்து ஜஸ்ட் நீங்களும் ஒரு ரிசர்ச்,
4-5 கன்சல்டன்சி கூடயும் போங்க, அந்த எதோ யூனிவர்சிட்டி கூடயும் ரெஃபர் பண்ணுங்க. ஏஜென்ட் சொல்றது எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அது இப்படி ஹை ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டி, அது இப்படி அப்படி இப்படின்னு எல்லாம். ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஏன்னா அவங்க ஒரு நாட்டுல வந்து 150 யூனிவர்சிட்டி இருக்குன்னா அவங்க ஒரு 20 யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஃபோக்கஸே வந்து அந்த 20 யூனிவர்சிட்டி சுத்தி தான் இருக்கும். அந்த 20 யூனிவர்சிட்டிக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு, அப்பதான் அவங்களுக்கு வந்து கமிஷன் பே அப்படிதான் MOU போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துட்டு போனாலும் ஐயோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, இதெல்லாம் சரியாகாதுங்க அப்படின்னு. ஓகே, ஐ டோன்ட் மென்ஷன் ஏஜென்சி. ஒரு ஏஜென்சி யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து என்னோட கோர்ஸ் வந்து நான் அந்த கோர்ஸ் நான் போயிருந்தேன். பட் ஓப்பனாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாரிங்க உங்க இதுக்கு வந்து அது வந்து செட்டே ஆகாது. ஐ மீன் அது வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டு இது 8 நீங்க வந்து 7 பேண்ட் தான் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் 8 பேண்ட் வேணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு முதல்ல புரியல. சரி நானும் விட்டுட்டு ஐ வென்ட் இன்டு வேற யூனிவர்சிட்டி, நல்ல யூனிவர்சிட்டி தான் போனேன். அதோட நல்ல யூனிவர்சிட்டி தான் நான் போனேன். பட் அங்க அந்த ரீடிங் அந்த லண்டன்ல இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி என் ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது அந்த யூனிவர்சிட்டி விசாரிக்கும் போது அப்படிலாம் கிடையாது, 6 பேண்ட் எடுத்தாலே இந்த யூனிவர்சிட்டிக்கு வரலாம், உங்க மார்க்குக்கெல்லாம் ஈஸியாவே அட்மிஷன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி ஷாக்டு. ஸோ அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரீடிங்னு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் அந்த ஏஜென்சிக்கும் டைப்பே கிடையாது. ஸோ அதனால அவங்க அவங்க பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பைசா கிடைக்காதுன்னு ஒன்று they went in this way. ஸோ அதனால வந்து டோன்ட் எவர் பிளைண்ட்லி இது. இன்னொன்று ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்க விசாரிக்க போனாலே எப்படியாவது உங்களை வந்து அனுப்பி விடணும்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தே ஆல்சோ ஹேவ் சம்திங் லைக் ஓகே ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புனா இவ்வளவு காசு வருது, ஒரு ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து 500 ஸ்டூடெண்ட் அனுப்பணும், 1000 ஸ்டூடெண்ட் அனுப்பணும். ஸோ நம்ம 500 ஸ்டூடெண்ட் அனுப்புனா இத்தனை கோடி நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பயங்கரமான ஒர்க் எல்லாம் இது பண்ணுவாங்க. அவங்க நிறைய காலேஜஸ் போவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க, இதெல்லாம் பிராண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா எல்லாரும் சொல்ற பொய் என்னன்னா, நீங்க அங்க போய் படிச்ச உடனே உனக்கு வந்து ஃபாரின்ல வேலை கிடைச்சிடும், அந்த நாட்டை உனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவாங்க. அதை மட்டும் நம்பிடாதீங்க. நீங்க படிக்க போறீங்க, டிகிரி மட்டும் தான் கிடைக்கும். வேலைங்கிறது அது உங்களோட லக்கை பொறுத்து, அதோட உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து. யூ ஹவ் மச் யூ சர்ச் யூ மே கெட் ஆர் யூ மே நாட் கெட். அதுக்கான இதை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலை கிடைச்சு அங்க படிச்ச உடனே வேலை கிடைச்சிடும் அப்படின்னு அங்க எதுவும் பிளேஸ்மெண்ட்டும் கிடையாது, அங்க இதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு ஒரு கம்பெனில வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவன் வந்து அவங்க லீகல் ப்ரொசீஜர் அட்டென்ட் பண்ணணும். கவர்மெண்ட் ஒரு கேள்வி கேட்பான், எதுக்கு ஒரு இந்தியனுக்கு வேலை கொடுக்குற? ஏன்னா ஈவன் சைனாக்காரன் கூட முன்னாடி இருக்கான். நம்ம நாட்டு ஆளுங்களுக்கு வேலை கொடுக்காம, ஒரு யூரோப்பியனுக்கு வேலை கொடுக்காம, ஒரு அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இவங்களுக்குலாம் கொடுக்காம ஏன் இவனை பர்டிகுலரா எடுக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பான். ஸோ அதெல்லாம் அவங்க தே ஹாவ் டு ஆன்சர். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து தே வில் இது பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இங்க படிக்க போயிட்டாலும் முதல்ல கேட்குற விஷயம் வந்து எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் போறீங்க, 3 இயர்ஸ் அமெரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பான். இங்கிலாந்து போனா 3 இயர்ஸ் இங்கிலாந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பான். ஆனா நீங்க ஃப்ரெஷரா இருப்பீங்க, இல்ல இந்தியாவில் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பீங்க, எதுவுமே மதிக்க மாட்டான். அந்த கண்ட்ரில உங்க 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பான். இதெல்லாம் நார்மல் விஷயம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், யூ ஹேவ் டு செட் யுவர் கோல்ஸ் ரைட். எதுக்கு போறோம், என்ன பண்ண போறோம், படிச்சு முடிச்ச பிறகு இந்தியாவுக்கு போக போறோமா, இல்ல இங்க வேலை செய்ய போறோமா, இங்க கிடைக்கலன்னா என்ன, கிடைச்சா என்ன பண்ண போறோம், கிடைக்கலன்னா என்ன பண்ண போறோம், எல்லாமே நம்ம கிளியர் கோலா வச்சுட்டு, அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திங். ஏன்னா பையனை படிக்க அமைச்சிருவாங்க, அங்க வேலை கிடைக்கலன்னு இங்க ப்ரெஷர் பண்றது, என்னடா உனக்கு என்ன இவ்வளவு செலவு பண்ணிட்டேன், இவ்வளவு இது பண்ணிட்டேன், படிக்க வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணும்போது பையன் ஹீல் பி ஃபோர்ஸ் டு 3 இயர்ஸ் என்ன பண்ணுவான், அவனுக்கு கிடைக்கிற விசா ஃபுல்லா KFCல பர்கர் போட்டுட்டு இல்ல பீஸா போட்டுட்டு அப்படியே ஓட்டிடுவான். அந்த 3 வருஷம் அங்க அந்த மேபி கொஞ்சம் போட்ட காசு எடுத்திருப்பான், ஆனா 3 வருஷம் அவனோட லைஃப்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இழந்திருப்பான். அந்த 3 வருஷம் எதுன்னு காட்ட முடியாது. எங்கேயா போய் கம்பெனில போய் KFCல ஒர்க் பண்ண சொல்ல முடியாது, இல்ல பர்கர் கிங்ல போய் போட சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு பிளானிங் இல்லாம போய் இழக்கிறதும் இருக்கு. ஸோ அதனால தே ஹாவ் டு செட் எ கோல் பிஃபோர் தே கோ டு அப்ராட். நம்ம எங்க படிக்க போறோம், என்ன படிக்க போறோம், எந்த யூனிவர்சிட்டியில படிக்க போறோம், வாட் இஸ் த ரேங்கிங் ஆஃப் இட், என்ன ஃபைனான்சியல் சுச்சுவேஷன்ஸ் நம்ம இருக்க போறோம், அங்க ஜாப் எப்படி அப்ளை பண்றது, எப்படி கிடைக்கணும்னு ட்ரை பண்றது, கிடைக்கலன்னா இந்தியாவுக்கு வந்தா நம்ம எங்க அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும். தே ஹாவ் டு செட் எ கிளியர் கோல் அண்ட் தே ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஜெயக்குமார், நீங்க ஏதாவது பேசணுங்களா? இல்லை, நான் திங்க் ஃபிஷ் ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிச்சிட்டாங்க. திங்கம் வந்திருக்காரு நினைக்கிறேன், அவர் ஏதாவது ஆட் பண்ணணுமா பாருங்க. நான் டுடே வந்து போகணும்னு நினைக்கிறேன். நான் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய இந்த ஃபேஸ்புக் ஃபோரம்ஸ்லாம் வந்து இருக்கு. அப்புறம் ஜெர்மனிக்கு வந்து டாய்டவுன் ஜெர்மனின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அப்புறம் நிறைய ஆன்லைன் ஃபோரம்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட்டு, அட்மிஷன், ஸோ இந்த விசா ப்ராசஸ்ஸு,
ஸோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்க நிறையா டெலிகிராம் குரூப்லாம் கூட இருக்குது இப்போலாம். ஸோ இந்த மாதிரி ரைட் சேனல்ஸில் வந்து நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் கேளுங்க. நிறையா லைக் மைண்டட் பீப்புள் இருக்காங்க ஹெல்ப் பண்ண. இந்த மாதிரி சீனியர்ஸ் இப்போது இங்கே ரீசெண்டாக அவங்க என்ரோல் பண்ணவங்க, இந்த மாதிரி நிறைய நாலேஜ் ஷேரிங்லாம் வந்து பண்ணலாம். ஸோ அதனால் டெலிகிராம்லையும் நிறையா குரூப் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஜெர்மனி. ஸோ மேபி டாங்கோ நீங்கள் ஏதாவது சொல்லலாம், ஏதாவது குரூப் ஸ்பெசிஃபிக் குரூப் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா. எனக்கு அவ்வளோ ஸ்பெசிஃபிக் குரூப்ல இந்த இந்தியன்ஸ்ங்கிறவங்க, அப்புறம் அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு அந்தந்த சிட்டிக்கு நீங்கள் தேடுறீங்கன்னா அதுலேயே நிறைய குரூப் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் குரூப். அந்த ஃபார்ம் ஆக்சுவலி செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தேடி நிறைய பேர் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அந்த மாதிரி சேனல்ஸ்லலாம் நீங்கள் உங்களோட கொஸ்டின் டவுட்ஸ்லாம் வந்து கேட்கலாம். ஸோ அதுதான் அவர் டாங்க சொன்னது மாதிரி இந்த அட்மிஷன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். அதனால அந்த ஏஜென்ட்ஸ்டெல்லாம் நம்பி நம்ம டைமு காசெல்லாம் ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அட்லீஸ்ட் சீனியர்ஸ் இல்லைனா இங்கே இருக்கிறவங்க யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு காண்டாக்ட் நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து ஆட் பண்ணலாம்னு நினச்சேன் ஃபைனலாக. தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, இப்போ ஃப்ரெஷர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நான் சொல்ல காலேஜ் முடிச்சவனும் கூட இல்லை, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு திரும்ப படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட ஆக்சுவலாக எந்த யூனிவர்சிட்டியும் பார்க்காம அப்ளை பண்ணலாம். இந்த மினிமம் வந்து அந்த ஐஎல்ஸ் அப்புறம் எலிஜிபிலிட்டி தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டாப் 10 யூனிவர்சிட்டிலாம் நீங்கள் தைரியமாகவே அப்ளை பண்ணலாம். சில நம்ம பயப்படுவோம்ல, இப்போ ஐஐடிக்குனா இந்த இருக்கும், அவங்கள ரொம்ப பெரிய ஆள் தான் கூப்பிடுவாங்க, அது மாதிரிலாம் இல்லை. இப்போ நல்ல யூனிவர்சிட்டியில் நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அதில் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மினிமலாக தான் ஸ்கோர் பண்ணா. ஆனால் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த ஃபீல்டு, பயோடெக்னாலஜி ஃபீல்டு. ஸோ அதனால அவளுக்கு நல்லா ரெக்கமெண்ட் கொடுத்துட்டாங்க. அது ஆக்சுவலி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் விடாமல் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் எது இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா அப்ளை பண்ணி, அதெல்லாம் 500 ரூபாய் ஆக போகுது, அவ்வளோதானே ஆக போகுது, சும்மா அப்ளை பண்ணிப்பாரு, கண்டிப்பாக கிடைக்குன்னா. அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கும் கிடைச்சது. ஸோ அதனால நீங்கள் உங்கள் மார்க், பிஇ மார்க்லாம் அவ்வளோ முக்கியம், கடைசியில நாலேஜ் தான் முக்கியம் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ அது அப்ளிகேஷன் கூட அவங்க அதான் பார்க்குறாங்க. உங்கள் மார்க் நீங்கள் 90% வாங்கினா உங்கள் உடனே சீட் கொடுத்துருவாங்க அப்படிலாம் கணக்கு இல்லை. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தைரியமாக ட்ரை பண்ணது தப்பே இல்லை. அவ்வளோதான். ஸோ ஜெர்மனி ரிலேட்டட் ஏதாவது உங்களுக்கு கெரியர் டவுட், ஏதாவது அட்மிஷன், இந்த ஃபார்ம் ஃபில்லிங் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை டேக் பண்ணுங்கள் ட்விட்டரில். நான் வேணால் ஏதாவது கைட் பண்ணுறேன். மேபி என் டிஎம் வந்து ஓப்பனாக இருந்திருக்காது, நான் வந்து திருப்பி ஃபாலோ பேக் பண்ணால் தான் என் டிஎம் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ அது வரையும் என்னை டேக் பண்ணி ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா என்னை பிங் பண்ணுங்கள். ஐம் கிளாட் டு ஹெல்ப். தேங்க்யூ கிருஷ்ணா மேடம். ஸோ மற்றவர்கள் யாராவது இது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கேட்கணுமா, இல்லை வந்து பேசணும்னாலும் ஜஸ்ட் மைக் வாங்கிட்டு பேசலாம். ஓகே. ஸோ அந்த 21 ஸ்பார்க் என்ற ஒரு அகாடமி ஆக்சுவலாக பார்த்தோன்னா நாங்கள் அந்த டிஎன்பிசி அகாடமின்ற ஒரு விஷயத்த நடத்திட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இது மாதிரி இனிஷியேட்டிவ் வந்து இந்த கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம தினமும் பேசணும், அதை வந்து ஒரு அவேர்னஸ், ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணுன்றதுக்காக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு ஒரு அங்கம் தான், அதாவது ஒரு பார்ட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த வெளிநாடு கல்வி சார்ந்த உரையாடல் வந்து நிகழ்த்தணும். ஸோ அதில் வந்து இந்த கிருஷ்ணா, பினில், அதே மாதிரி டாங்கோ மேன், அதே மாதிரி டாக்டர் டில்லி, ஸோ எல்லாரும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் நிறைய தகவல்களை வந்து பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ நீங்க வந்து யாராவது இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களை நீங்க பேசணும்னு விருப்பப்பட்டா எங்களுக்கு டிஎம்ஓ இல்லை வந்து ஜஸ்ட் டேக் பண்ணி, ஓகே நான் அந்த விஷயத்த பேசுறேன், எனக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணுங்கன்னா வி ஆர் ரெடி டு டூ தட். ஸோ அதுதான் தெரியப்படுத்திக்கிறோம். வேற ஏதாவது இந்த விஷயங்கள் இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பேசணும்னா கண்டிப்பா நீங்க பேசலாம். ஸோ நம்மளுடைய முக்கிய நோக்கம் இந்த 21 ஸ்பார்க்ன்றது இந்த 21st செஞ்சுரியில அந்த எஜுகேஷன்ன்றதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், அட்லீஸ்ட் கொடுக்கணுன்றது ஒரு நோக்கமா நாம எதிர்பார்க்கிறோம். எல்லா சமுதாயத்துல வந்து எல்லாருக்குமான ஒரு எஜுகேஷன் வந்து சரியா கொடுக்கணும், அதை ரைட் ஸ்கில் ரைட் பர்சனுக்குன்ற ஒரு விஷயம் இருக்கணும். அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து யாருக்காவது இப்ப நம்ம பேசுற விஷயங்கள் ஒருவருக்காவது பயனுள்ளதா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான். அதே மாதிரி இங்க என்ன வறுமையும் ஏழ்மையும் வந்து நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு, அது தொடர்ந்து இருக்கு. ஸோ அதை போகணும்னா இந்த கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், இது மாதிரி விஷயங்களை வந்து அதுதான் நம்ம கையில் இருக்கிற ஒரு ஆயுதம்.
ஸோ அது ஒரு வழிகாட்டுதலாம் ஒரு விழிப்புணர்வா இருக்கணும்ட்டு தான் நம்ம இந்த 21st செஞ்சுரியில வந்து பண்ணணுன்றதுக்கோசம் இந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். தினமும் 9 to 10 வந்து நம்ம இந்த ஸ்பேசஸை நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 நாள் வந்து இந்த பிசினஸ் சார்ந்த விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். அதாவது முதல் தலைமுறையினர் என்டர்பிரனர் ஆகுறது எப்படி, இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரனர்ன்ற விஷயத்த. ஸோ தொடர்ந்து இது சார்ந்த விஷயங்களை பல விஷயங்களை நம்ம பேச போறோம். ஸோ உங்களுடைய ஆதரவும் அதே போல உங்களுடைய சப்போர்ட்டும் நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்க. அது வந்து மற்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து லிசனரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நான் நாளைக்கு இந்த விஷயத்த பேசலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது விருப்பப்பட்டு எங்ககிட்ட சொன்னாலும் நம்ம கண்டிப்பா நம்ம அந்த டைட்டில போட்டு நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்த வந்து பேசுவோம். கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுங்க. அதாவது நம்ம எடுத்திருக்க முன்னெடுப்புக்கு எந்த சஜஷனா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க இங்க ஜாயின் பண்ணவங்க எல்லாரும் ஷேர் பண்ணலாம். நன்றி. சிங்கம், நீங்க ஏதாவது பேசணும் போறீங்களா? ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஒரு தொடர் முயற்சியை வந்து டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக போட்டுட்டு இருந்தீங்க. அதுலேயும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ அட்லீஸ்ட் இதனுடைய ஒரு மூலமாக யாராவது அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ரொம்ப அது அந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும். மோரோவர் எல்லாம் பேசியிருப்பீங்க. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இப்போது இந்த வெளிநாட்டில் போயிட்டு படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கூடலாம் இருக்குது. அதே போல் வந்து நம்ம என்ன நாட்டில் படிக்கிறோம், என்ன படிக்க போகிறோம், அங்கே எங்கே தங்க போகிறோம், அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ ஆக்சுவலி கவர்மெண்ட் வெப்சைட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், குளோபல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் வந்து அதில் கிடைக்கும். யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். என்னென்ன வந்து இன்ஸ்டியூட் இருக்குது, அது எப்படியாப்பட்ட இன்ஸ்டியூட்டு, அங்கே வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து எப்படி எந்த வகையில் வந்து உங்களுக்கு எல்லாம் அங்கே உதவுவாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய டீட்டெயில்ஸ் இந்த கவர்மெண்ட் போர்ட்டல்லேருந்து இருக்குது. ஸோ எல்லோரும் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. யாராவது அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். ஈச் கண்ட்ரி வைஸ் கூட கிடைக்குமான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, பட் எனக்கு அந்த டீட்டெயில் தெரியும். ஸோ யாராவது போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து கிளாரிஃபை பண்ணிங்க. இப்போ ரீசெண்டாக வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கூட இப்போது லண்டனில் இப்போ போய் படித்து, ஆக்சுவலி அவன் ஏஜென்ட் மூலிமா போனான். இந்த நிறைய ஏஜென்ட் கூட இருக்காங்க. எப்படி அப்படின்னா இப்போது அவன் யூகேல படிக்க போகிறான், டிசைனிங் படிக்க போகிறான். ஸோ பட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா லோன் வாங்கி, அதாவது லோன் மெத்தட் நாட் அந்த பேங்க் கிரெடிட் அப்படியே வீட்டில் இங்கே வாங்கி அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுத்துருக்கான். அவங்க ஏஜென்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் அவன் அக்கௌண்ட்டில் வந்து ஏஜென்ட்ஸ் வந்து பணத்தை போட போகிறாங்க. ஒரு 17 lakhs காட்டணும் நம்ம இந்த யூகே அப்படிங்கிறதுனால பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் காட்டணும். ஸோ அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. பட் ஏஜென்ட்ஸில் கொடுக்கறத விட எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட், இன்கேஸ் யாராவது உங்களுக்கு அங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலயமா கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கல்வி சார்ந்த உரையாடல் வந்து வெளிநாடு அப்படிங்கிறத விட இன்னும் நம்ம அந்த லோக்கல் அந்த நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அது எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு அந்தளவுக்கு புரிதல் இல்லை. என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கல்வி சார்ந்த தொடர்ந்து போடுறது நல்லது. பட் எனக்கு என்ன ஒரு பர்சனலாக தோணுது அப்படின்னா, நம்ம வந்து ஆக்சுவலி இப்போது வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எஜுகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு நாள் ஒரு 5 டாபிக் எடுத்து 5 டாப்பிக்கில் இருக்கிறத ப்ரீஃபாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாரோட வியூஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ இன் ஃப்யூச்சர் ஆஃப் டேஸில் வந்து நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கல்வி சார்ந்த நீங்கள் இப்போது தொடர்ந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் போகிறீங்க இல்லையா, என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு 1 வீக் வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக எடுத்துக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட் 1 வீக் வந்து நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டாக எடுக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் சஜஷன், தோணுச்சு. ரொம்ப நன்றி. இதனுடைய முயற்சி வந்து நிறுத்திடக்கூடாது. ஸோ தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ட்விட்டர் சந்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அதுக்கு ஆதரிக்கிறது நிறைய பேர் இருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள், எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றிங்க சிங்கம். நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இப்ப என்ன ஒரு விஷயம்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த 1 வீக் இந்த கல்வி தொழில் அது கண்டிப்பா பண்ணுவோம். இதுல என்னன்னா, நீங்க இந்த 1 வீக்ன்ற மாதிரி நம்ம மக்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அது 2 டேஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப அதனாலதான் நம்ம 2 நாள் அந்த பிசினஸ் சார்ந்த விஷயங்களை பேசணும். இன்னைக்கு வந்து கல்வி சார்ந்த விஷயம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு இப்ப வந்து என்ஜினியரிங்கோ இல்லை மெடிக்கல் சார்ந்த விஷயங்களோ இல்லை அதே போல மற்ற துறைகளை ஒவ்வொரு டாபிக்கை எடுத்து அதுல இருக்கிற கோர்சஸ் இதுல இருக்கிற வேலை வாய்ப்புகள் அதை பத்தி கண்டிப்பா பேசலாம். ஓகே, வேற ஏதாவது விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணா நீங்க ஷேர் பண்ணிட்டு. சுல்தான் சார், நீங்க மைக் வாங்கிருக்கீங்க, நீங்க பேசலாம் சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் போகிற ஸ்பேஸில் வந்து நான் 2 நாளாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த எஜுகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து இந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக வந்து டெய்லி ஸ்பேஸ் நடக்குது. அதில் வந்து யாருக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரியுமோ அவங்க வந்து சொல்லுங்கள், யாருக்கு அந்த விஷயங்கள் தேவைப்படுதோ அவங்களும் கலந்துங்க அப்படிங்கிற மாதிரி நான் 2 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். அதேமாதிரி இங்கே வந்திருக்க மற்ற லிசனருக்கும் வந்து நான் ஸ்பீக்கர்ஸ் லிசனர்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் செய்யணும்னா அது நான் சொல்கிறேன். உங்கள் சார்பாக, ஹோஸ்ட் சார்பாக நீங்கள் போகிற ஸ்பேஸ்லேயும் வந்து இந்த ஸ்பேஸை பற்றியோ இல்லை இது சம்மந்தமாக யாருக்கு தெரிஞ்சு நாலேஜ் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் எவ்வளோ பேருக்கு வந்து அதை வந்து தேவைப்படுதோ அந்த செய்தி வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகட்டும், அது சொல்ல வந்தேன். மற்றபடி நிறைய பேசியிருப்பாங்க, நான் லிசனர் இருக்கேன். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம தொடர்ந்து பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்தே பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், அதுதான் என்னுடைய நோக்கம். ரொம்ப நன்றி சார். சுல்தான் சார், வேற ஏதாவது பேசணும்னா இதையா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மைக் வாங்கிட்டு பேசலாம். ஸோ இல்லைன்னா இன்னைக்கான ஸ்பேஸை முடிச்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம நாளைக்கு வந்து அதே 9 மணிக்கு ஒரு டைட்டில்ல வந்து பேசலாம். கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வேற ஏதாவது பேசணும்னா கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஜஸ்ட் மைக் இஷ்யூ பண்றோம். இல்லைன்னா இன்னைக்கான ஸ்பேஸை முடிச்சுக்கலாம். ஒரே விஷயம் தான். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்து 21 ஸ்பார்க் அகாடமி வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏதோ சிட்டி பேஸ்டு அப்படி இல்லை. எதுக்காக மெயின் அங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சிட்டி இருக்கிற காஞ்சிபுரம், சென்னை அல்லது சேலம், வெள்ளூர், அது போல் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டவுன்ஷிப்பில் ஒரு ஏரியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சென்டர்ஸ் நிறைய இருக்கும். அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நாலேஜ் ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த லேக்கிங் வந்து இந்த ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும், 2வது விஷயம் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலும் அவங்களுக்கான ஒரு நாலேஜ் அப்டேட்டும் இல்லை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதுனால மணி மோட்டிவாக இல்லாமல் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் எல்லாமே சரி அவங்க இன்ஸ்டியூட்டாக ரன் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லாமல் பியூர்லி வந்து சர்வீஸ் ஓரியன்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40-45 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு முயற்சியாக தான் இந்த ஸ்பேஸ்ன்ற ஒரு அங்கம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், ஓரளவுக்கு கொஞ்சம் அப்டேட் ஆகுறாங்க. ஸோ இதே விஷயத்த ஸ்பேஸில் பேசும்போது இது வந்து ஒவ்வொருத்தர் மூலிமா இன்னொருத்தருக்கு போய் சேரும், அவங்க மூலிமா இன்னொருத்தரும் போகும். இதை பார்த்துல வேறு இன்னொரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். ஆக்சுவலாக சிங்கம் சார், தேங்க்ஸ் ஃபார் அது ஆக்சுவலாக நேற்று இன்னைக்கெல்லாம் கூட நீங்கள் ஸ்டடீஸ் பற்றிலாம் கூட போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பரவும் போது இது சமுதாயத்துக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையும் அப்படின்ற ஒரு நோக்கோடு மட்டுமே இது முன்னெடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமி வந்து ஆன்லைன் வந்து டெஸ்ட்டுக்கும் ப்ளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் வந்து வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கோம். ரொம்ப கூட சீக்கிரத்தில் வந்து அது லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்கள் ஊர்லேயும் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஃப்ரீ டெஸ்ட்டு அதில் வந்து கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து இப்போ இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் போகிற டைமில் வந்து லைவ் ரிலேவும் ப்ளஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. யாராவது நம்ம ஊரில் உள்ள பசங்களுக்கோ வெளியில் இருக்கவங்க நம்ம ஊரில் உள்ள பசங்க இல்லை உங்களுக்கோ உங்களை தெரிஞ்சவங்களுக்கோ சார்ந்தவங்களுக்கோ ஏதாவது இப்போ டிஎன்பிசி இது மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பார்க் அகாடமி நம்ம சைட்லேயே அந்த வந்து மொபைல் நம்பர் இருக்குது, அது வாட்ஸ்அப் நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் அவங்களை ஃபாலோ பேக் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணாலும் இனிமேட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். ஸோ சின்ன சின்ன முயற்சி எல்லாரும் சேரும்போது அது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக அமையுன்றதை ரொம்ப தீர்க்கமாக நம்புறதுனால இந்த மாதிரி முயற்சிகளை எடுக்கிறோம். எல்லாரையும் நம்பி தான். உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. ஒரு அனுமைதன் அவர் மைக் வாங்கியிருக்காரு சார், நீங்க பேசலாம். அவர் பேசிட்டு சிங்கம் நீங்க தொடர்ந்து பேசுங்க. நன்றி.
ஓகே. இல்ல நான் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் குடுக்கலான்னு. வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி. இது நல்ல இனிஷியேட்டிவ். நிறைய ஸ்பேசஸ்ல அரசியல், சமூகம், பாட்டு எல்லாம் இருந்தாலும் கல்வி சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் இனிஷியேட் பண்ணதுக்கு முதல்ல என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்க வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க. ப்ராபப்ளி தி ஸ்பேஸ் வில் பி மோர் யூஸ்ஃபுல், மோர் இன்ஃபர்மேட்டிவ் டு மை சில்ட்ரன் அஸ் வெல். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இப்போ பிலிப்பைன்ஸில் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸாக இங்கே இருக்கேன். இங்கே நிறைய ஒரு வருஷத்துக்கு 2000 இந்தியன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகி போகிறாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போகிறாங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மெடிசன் எஜுகேஷன் சம்மந்தமாக ரிலேட்டடான விஷயங்கள் தெரியும். யாருக்குன்னா அது ரிலேட்டடான ஒரு நல்ல ஏஜென்சி இல்லை அது பற்றின புரிதல் ஏதாவது தேவையாக இருந்தால் கூட எனக்கு டிஎம் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் வந்தாலும் 21 ஸ்பார்க்ஸ் எனக்கு டிவியேட் பண்ணுங்கள். நான் யாருக்குன்னா சப்போர்ட் பண்ணணும், ஏதாவது கைட் பண்ணணும்னா பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன். மற்றபடி அது சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட இப்போ கூட கேட்கலாம். ஐ எம் eagerly to help you out. Thank you. Thanks 21 Spark. தேங்க்யூ சார். கண்டிப்பா ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லை எங்களுக்கு ஏதாவது தேவையான தகவல் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ட் பண்ண. ரொம்ப நன்றி. சிங்கம், நீங்க பேசலாம் இதுல. தேங்க்யூ பிரதர். அனுமதன் தோழருக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கலான் இருந்தேன். என்ன அப்படின்னா, அது இல்லாமல் ஒரு சஜஷன் வேறு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் போடுற ட்வீட்டுக்காக நான் சொல்லலை. ஆக்சுவலி இந்த கல்விங்கிற ஒரு ட்வீட்டை நான் ஒரு கண்டினியூஸாக ஒரு 26 days போட்டுட்ருக்கேன், இன்னும் போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு கல்வியில் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்குது. நான் அதை தேடி எடுத்து கொடுத்துருவேன் உங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும். இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னா, 21 Spark அகாடமி அண்ட் 21 Sparks ஆர்கனைசேஷனுக்கு எங்களுடைய ஒன்றிய உயிரினங்கள் சார்பாக நாங்கள் ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணலான் இருக்கோம் உங்களை வச்சுக்கிட்டு. ஸோ இஃப் யூ ஆர் ஓகே வித் தட் வில் அரேஞ்ச் அ ஸ்பேஸ். நம்ம அதை பற்றி அந்த டாபிக் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது கல்வி ப்ளஸ் இந்த தொழில் சம்பந்தமான இந்த தொடர் பதிவுகளுக்கு எப்பொழுதும் ஒன்றிய உயிரினங்களும் சரி, நானும் சரி, இங்கே இருக்கிற தோழர்கள் அனைவருமே சரி, எல்லாருமே உங்களுக்கு கை கொடுப்பாங்க. நீங்கள் அதை பற்றி எதுவுமே நினைக்க வேண்டாம். ஸோ உங்களோட இனிஷியேட்டிவ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். ஏன்னா இப்போது இந்த ட்விட்டரில் மேக்ஸிமம் நம்ம பேசுகிறதே இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ், அடுத்து இல்லைன்னா என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக மோஸ்ட்லி யாரும் அந்தளவுக்கு பேசுகிறதில்ல, பேசுகிறாங்க. பட் ஒன் டே அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு அவங்களும் வேலை சம்மந்தமாக போயிடுறாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் இதோட ஸ்டாப் பண்ணாமல் நம்ம தொடர்ந்து இதை பற்றி கொண்டு போகணும். அதுக்கு எல்லா வகையிலையும் நானும் உறுதுணையாக இருப்பேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உறுதுணையாக இருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போவோம். அது யாருக்காவது ஒருத்தருக்கு உபயோகமானாலும் அது நமக்கான ஒரு வெற்றியாகத்தான் நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்பேஸை டெய்லி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, என்ன ஒரு பணிச்சுமை இருந்தாலும் ஸோ அதுக்கே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். பட் இங்கே இருக்கிற எல்லா லிசனர்ஸ்க்கும் சொல்கிறேன், ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்கள்கிட்டே வச்சுக்கிறது வேஸ்ட்டு. ஜஸ்ட் ஒருத்தருக்காவது பாஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு பாஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாகவே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஸோ மச். கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசுவோம். நன்றி. கண்டிப்பா சிங்கம், நம்ம பேசலாம். நீங்க டிஎம் பண்ணுங்க, என்ன டைட்டில் அது மாதிரி விஷயங்கள ஒரு 21 Spark ஆர்கனைசர் இருக்காருங்களா, கல்வி விதிகள், அவரு நீங்க எந்த விஷயம் பேசணுமோ அதை கண்டிப்பா பேசுவாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா பேசலாம். அதுல எதுவும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஏன்னா இங்க அவங்களுக்கு ஒரு சித்தாந்தங்கள் இருக்கும், அரசியல் சார்போல மற்ற விஷயங்களோ அது நமக்கு முக்கியம் கிடையாது. இங்க மெயினா இந்த கல்வின்ற ஒரு விஷயத்துல எல்லாரும் ஒருங்கிணைச்சு பயணிச்சா மட்டும்தான் அந்த சமுதாயத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்குன்ற ஒரு கண்டிப்பா எங்களுக்கு அது நோக்கம் இருக்கு. அதனாலதான் நம்ம யார் எந்த சித்தாந்தத்தில் இருக்காங்களோ அவங்க பர்சனல் டிஎல்ல என்ன இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இங்க என்ன அந்த கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் சார்ந்த விஷயங்களை பேசுறாங்களா, அவ்வளவுதான். அது மட்டும் எங்களுக்கு போதும். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம அந்த ஒரு அசுரன் பட டயலாக் தான் உனக்கு வருது, இந்த கிளைமேக்ஸ்ல தனுஷ் சொல்லுவார் பாத்தீங்களா, சோ அந்த டயலாக் அதுதான் உண்மை. சோ அதுக்காக நம்ம கண்டிப்பா செய்யலாம். கண்டிப்பா. ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேனி, நீங்க பேசலாம். நன்றி.
நன்றி வாய்ப்புக்கு. நான் இப்போ தான் வந்தேன். டைட்டில் பார்த்தா வெளிநாட்டு கல்வி தொடர்பான உரையாடல் இருந்தது. அடிப்படையிலே எனக்கு ஒரு கேள்விகள் இருக்கு. 2 கேள்விகள் இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தே ஆர் டூயிங் இட் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ். அந்த சிஸ்டம் இருக்கும்போது அதுவும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி தே ஆர் கோயிங் ஃபார் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மெடிசின் ஆர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். அது அவங்களோட நம்பர் ஆஃப் அதை தவிர்த்து நிறைய துறைகள் இருக்குது, நிறைய படிப்புகள் இருக்குது. அவங்க எதிர்காலத்தை தகவமைச்சதுக்கான நிறைய வாய்ப்புகள் பல துறைகளில் பல படிப்புகள் இருக்குது. அந்த அவேர்னஸ் வந்து பல மாணவர்களுக்கு, இந்தியா மற்றும் சிட்டியில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி எந்தெந்த படிப்பு எந்தெந்த இடங்களில் கிடைக்குது, அதை படித்தா எந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஏன்னா எஜுகேஷன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வேறு வேறு எஜுகேஷன் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற கரிக்குலமும் ஃபாரின் யூனிவர்சிட்டி இருக்கிற கரிக்குலம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த கல்வியை எங்கே படிக்கலாம், என்னென்ன மாதிரியான கல்விகள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டோ இல்லை தகவல் மையமோ இருக்கா? 2வது இது வந்து வெளிநாட்டு கல்விக்கு ஒரு பள்ளி கல்வி முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு படிக்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன், வெளிநாட்டு கல்லூரியில் போய் படிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிற ஸ்கூல் எஜுகேஷனும் இங்கே இருக்கிற ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க வே ஆஃப் ஸ்கூலிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நாலேஜ் கேப்பையோ இல்லை கல்ச்சுரல் கேப்பையோ இல்லை எஜுகேஷனல் கேப்பையோ ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கணும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி? அப்புறம் 3வது கேள்வி வந்து வெளிநாட்டுகள் கல்வியில் தொடரணும்னா பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் போயாகணும். அந்த நாட்டுக்குள்ளே நுழைவதற்கே பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இல்லை தொழில்நுட்பமாகவோ இல்லை வேறு எதுக்காக போனோம்னா பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் போகணும். அந்த மாதிரி எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகள் எழுதணும், எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு எந்தெந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள் எழுதணும், இந்த மாதிரி பல தகவல் வந்து ஒரு மையத்தில் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து இந்த தகவல் வந்து பலருக்கு போய் சேரவே மாட்டேங்குது. அந்த மாதிரி இந்த தகவலை சேகரித்து வச்சிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ் இருக்கா, இல்லை நாம் இனிமேல் தான் இந்த தகவலை சேகரித்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட், ஒரு காமன் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணணுமா? சார் வணக்கம். ஆக்சுவலி நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்குது. இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதில் நம்ம ரைட்டாக வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம். அதில் ஆக்சுவலாக வந்து இங்கே கேட்ட கேள்வியில் ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடுச்சு. ஏன்னா சிங்கம் இருந்தார் இல்லைங்களா, அவர் ஆக்சுவலாக வந்து அந்த இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக வந்து இருக்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி சொல்லியிருந்தாரு. அதில் வந்து எந்தெந்த நாட்டில் என்னென்ன எஜுகேஷன் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயம், என்னென்ன யூனிவர்சிட்டி, அந்த நேம், அப்புறம் வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இருக்கிற அந்த கம்ப்ளீட் டேட்டாஸ் எல்லாமே அதில் வந்து அப்டேட் ஆயிருக்கு. நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது வேணா செக் பண்ணி பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து எந்த கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணாலுமே அங்கே இருக்கிற